துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், திருப்தியாய் என்னை நிறைத்தீ, நீர் உண்மை உள்ளவர். அமெரிக்கா தேசத்துல டெக்சாஸ் ஒரு மாநிலம் இருந்துச்சு. அப்ப அந்த பட்டணத்துல பழைய பொருள் எல்லாம் விற்கிற ஒரு இடம் இருந்துச்சு. அப்ப அந்த பட்டணத்துல ஒரு நல்ல ஒரு வயலின் வாசிக்கிற கை தேர்ந்த ஒரு நபர் இருந்தார். அப்ப அவர் என்ன பண்ணா, வீட்டுடைய பயங்கர வறுமை, சாப்பாடு கூட வாங்க வழி இல்லை. உண்மையா நடந்த சம்பவம். நடந்த வழி இல்லாதனால அவங்க சின்ன பையனை கூப்பிட்டு இந்த வயலினை கொண்டு போய் என்ன பண்ணிடுறான், அப்பா ரொம்ப நாளா வச்சிருந்த வயலின், ரொம்ப பிடிச்ச வயலின், ஆனா என்ன பண்ணி இதை போய் வித்துரு அப்படின்னார். அந்த வயலின் எப்படிப்பட்ட வயலின், 4 ஸ்ட்ரிங் இருக்க வேண்டிய இடத்துல மொத்தமே எத்தனை ஸ்ட்ரிங் தான் இருந்துச்சு? அந்த வயலின்ல 3 ஸ்ட்ரிங் தான் இருந்துச்சு. அந்த மீது அந்த ஒரு ஸ்ட்ரிங், ஏன்னா மூணு கயிறு மாதிரி இருக்கும் அதுல, அந்த இன்னொரு ஸ்ட்ரிங்கை வாங்குறது கூட கையில என்ன கிடையாது, காசு கிடையாது. அவ்வளவு ஒரு வறுமை. அப்ப அந்த பையன் ஒரு பக்கம் இவர் போய் விற்கிறதுக்கு மனசு இல்லை, ஆனா பையன்கிட்ட கொடுத்து அனுப்பிடுறார். அந்த பையனும் வேமா கொண்டு போய் இந்த விற்கிற இடத்துக்கு போய் அங்க முன்னில எல்லா மேஜைகள்ல நிறைய பொருள் விற்கிறதுக்கு வைத்திருந்தாங்க. இந்த வயலையும் கொண்டு போய் வைத்தான். வச்சதுக்கு அப்புறம் அந்த ஆக்ஷன் பண்ற நபர்கிட்ட சொன்னார், எங்க அப்பா நீங்க என்ன காசு கொடுத்தாலும் வாங்கிட்டு வான்னு சொல்லியிருக்காங்க, இதுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் நான் எடுத்துக்கிறேன், நான் பார்கெயின் பண்ண மாட்டேன். நான் சொன்னா சரிப்பா நீ போய் உட்காருப்பா அப்படின்ட்டார். ஆல்ரெடி இந்த பழைய வயலின் ஒரு பக்கம் ஸ்ட்ரிங் வேற இல்ல. அப்ப இந்த பொருளை கடைசியா வச்சுட்டாங்க. எல்லா பொருளும் வித்துருச்சு. அப்புறம் கடைசியா இந்த பொருள் இருக்கு. ஏன்னா அங்க இருந்த நாம்ஸ் என்ன அப்படின்னா, எந்த பொருள் கொண்டு வந்தாலும் அது வித்துறணும். ஒரு பொருள் விற்காட்டினாலும் ஏலம் இட்டுக்கிட்டே இருப்பாங்க. கடைசியா பார்த்தா அந்த வயலின் தூக்கி காட்டுறார். யாரு வாங்குறீங்க? இந்த வயலினுடைய விலை $5 அப்படின்றார். யாரும் கை தூக்கல. சரி $4 கை தூக்கல, 3 கை தூக்கல, $1 கை தூக்கல. பார்த்தா யாருமே கை தூக்கல. இப்ப எல்லாருக்கும் யாருடா அந்த வயலினை வாங்க, இதை பார்க்கவே அவ்வளவு கேவலமா இருக்கு, இதை போய் யாரு வாங்க, இதை கொடுத்து காசு கொடுத்து வாங்கணுமான்னு உட்கார்ந்துருக்க நேரத்துல ஒரு நபர் வேகமா எஞ்சி நேரா நடந்து வந்தார். எல்லாருக்குள்ளேயும் என்னது ஒரு சந்தோஷம், அப்பாடா இவன் தலையில இந்த வயல் என்ன பண்ண போறோம், கட்ட போறோம், வாங்க போறான்ட்டு. கடைசியா வந்த நபர் இந்த வயலை எடுத்து வெறும் அந்த 3 ஸ்ட்ரிங்கை வச்சு இசை வாசிக்க ஆரம்பித்தார். அந்த இசை பயங்கர சூப்பரா இருந்துச்சு. அதை கேட்க மக்கள் ஆச்சரியப்பட்டாங்க. என்னடா அந்த 3 கயிறை வச்சு ஸ்ட்ரிங்கை வச்சு நல்லா வாசிக்கிறாரு. கேட்க ஒரு சில மக்கள் அழுக ஆரம்பிச்சாங்க. தன்னுடைய பழைய நினைவுகள்லாம் அழுக ஆரம்பிச்சாங்க. ஒரு சில பேருக்கு துக்கம் போச்சு, ஒரு சில பேருக்கு பயங்கர சந்தோஷம். டக்குன்னு வாசிக்கிட்டே இருந்தவ டக்குன்னு நிப்பாட்டிட்டு கேட்டா, இந்த வயலின் நல்ல வயலின் தான், அட்லீஸ்ட் இந்த $10 யாரா வாங்குறீங்களா, கை தூக்குனார். உடனே அங்கிருந்து கிரௌட் வருது. $100 ஒருத்தவன், இன்னொருத்தவங்க அங்க $200, இன்னொரு பக்கம் 350, 400, 500, அப்படியே போய்கொண்டே இருந்தது. கடைசி அது எத்தனை டாலருக்கு வித்துச்சுன்னு தெரியுமா? $3300 விற்கப்பட்டது. கிட்டத்தட்ட 3.5 லட்சம் 4 லட்சத்துக்கு அந்த வயலின் போச்சு. ஆனா அந்த வயலினுடைய விலை எவ்வளவு தெரியுமா? வெறும் $400. ஆனா அந்த எழுந்து நடந்து வந்த நபர் யார் தெரியுமா? அதை வாசித்த நபர் இந்த பையனுடைய அப்பா. சொல்ல போனா இந்த வயலினுடைய சொந்தக்காரர். அந்த வயலினுடைய சொந்தக்காரர் கையில அந்த வயலின் போன போது அதுக்குள் குறை இருந்தாலும் அதுல இருந்து அற்புதமான சத்தம் வெளியே வந்தது. தேவ பிள்ளைகளே, அதே போல உங்களையும் என்னையும் படைத்த தேவன் கைகளில் நாம் இசைக்கருவிகளாய் இருப்போமானால், நீ எவ்வளவு உடைக்கப்பட்டிருந்தாலும், உன் குடும்பம் எவ்வளவு சிதைக்கப்பட்டிருந்தாலும், உன் குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், உன் குடும்பத்துல எவ்வளவு வியாதிகள் இருந்தாலும், உன் குடும்பத்தில் எவ்வளவு பிரிவினைகள் இருந்தாலும், உன் குடும்பத்துல போராட்டங்கள் இருந்தாலும், உன் குடும்பத்துல சண்டைகள் சச்சரவுகள் எவ்வளவு ஓயாத போராட்டம் இருந்தாலும், படைக்கப்பட்டவருடைய கைகளில் நம்முடைய உடைக்கப்பட்ட குடும்பம் இருக்குமானால் அதிலிருந்து அருமையான இசையை கொண்டு வர நம் தேவனாகிய இயேசுவால் முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க குடும்பம் சீர்குலைக்கப்பட்டிருக்கு என்று நீ வருந்தி கொண்டிருக்காதீங்க. உன் குடும்பம் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு என் வீட்டுல அவ்வளவுதான், இந்த நபர் அவ்வளவுதான், என் கணவர் அவ்வளவுதான், என் பிள்ளைங்க அவ்வளவுதான், என் தலையெழுத்து அவ்வளவுதான் அப்படி நீ நினைத்து கொண்டிருப்பாயானால், கர்த்தர் சொல்லுகிறார், சீர்குலைந்த உன் குடும்பத்தை அவர் முழுமையுள்ள குடும்பமாய் மாற்றுவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க பார்க்க இருக்க செய்தியின் தலைப்பு, சீர்குலைந்த குடும்பத்திலிருந்து ஒரு முழுமையான குடும்பம். சீர்குலைந்த குடும்பத்திலிருந்து ஒரு முழுமையான குடும்பம். broken family to complete family. broken family to complete family. வாசிக்கலாம் சங்கீதம் 118:15. நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமங்கள் செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வேதத்தை எடுத்து ஆராய்ந்து பார்த்துட்டு இருந்தேன். பிப்ளிக்கல் ஃபேமிலிஸ். போன வாரம் பார்த்தோம். என்ன தலைப்புல பார்த்தோம்? சக்சஸ்ஃபுல் ஃபேமிலிஸ் இன் தி நியூ டெஸ்டமென்ட்.
புதிய ஏற்பாட்டுல வெற்றி பெற்ற குடும்பங்களை பத்தி பார்த்தோம். ஒருவேளை வரல அப்படின்னா இன்னைக்கு நம்ம சேனல்ல அதோட லிங்க் இருக்கும், போய் பாருங்க. இந்த மாதம் முழுவதும் குடும்பத்தை குறித்து பார்க்க போறோம். அதனால ரொம்ப முக்கியமான மாதம். அதனால எந்த ஆராதனையும் விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அடிப்படையான சத்தியங்கள் பார்க்க போறோம் நம்ம. அப்ப நான் வேதத்தை எடுத்து நான் ஆராய்ந்து பார்த்துட்டு இருந்தேன். நம்ம பைபிள்ல நம்ம அப்படியே எப்படி சொல்றது, பெரிய ஹீரோவா பாக்குற நபர்லாம் யாரு சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள்ல ஹீரோஸ் மாதிரி இருக்கிற பழைய ஏற்பாடுல புதிய ஏற்பாடுல இருக்க நபர்கள்லாம் யாருன்னு சொல்லுங்க, டக்கு டக்குன்னு பார்க்கலாம். ஆபிரகாம், தாவீது, சாமுவேல், சாலமோன். ஆனா அற்புதம் என்ன அப்படின்னா, எல்லாரும் குடும்பத்திலையும் என்ன இருந்துச்சு தெரியுமா? குறை இருந்துச்சு. There is no perfect family. நான் எடுத்து பார்த்த போது எல்லார் குடும்பத்திலும் குறை இருக்கு. ஃபர்ஸ்ட் படைக்கப்பட்ட குடும்பம் யார் குடும்பம்? ஆதாம் ஏவாள். ஆதாம் பாவம் செஞ்சோன்னா யார் மேல குற்றத்தை தூக்கி போட்டான்? இந்த இருக்கா பாரு மனைவி, நான் படைத்த மனைவி கிடையாது, நீங்க கொடுத்தீங்களே ஒரு மனைவி, இவதான் என்னை இந்த பாவத்தை செய்ய வச்சுட்டா. மனைவி யார தூக்கி சொன்னா? சர்ப்பம் என்னை வந்துருச்சிடுச்சு. அடுத்து பிள்ளைங்க, பிறந்த பிள்ளை காயின் ஆபேல். காயின் யார கொண்டுட்டான்? கூட பிறந்தவனே கொண்டுட்டான். உடைக்கப்பட்ட குடும்பம். எல்லாரும் ஆபிரகாம் குடும்பத்தை எடுத்து பாருங்க. சாராள் யாரு? ஆகார். 2 பேருக்குள்ளையும் சண்டை. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் என்ன இல்ல, 75 வருஷமா குழந்தை கிடையாது. எல்லா குடும்பமும் எப்படிப்பட்ட குடும்பம்? நிறைவான குடும்பம் கிடையாது, முழுமையான குடும்பம் கிடையாது. எல்லா குடும்பமும் எப்படிப்பட்ட குடும்பம்? உடைக்கப்பட்ட குடும்பம், சீர்குலைந்த குடும்பம், நிறைவில்லாத குடும்பம். ஆனா அற்புதம் என்ன தெரியுமா? ஆனா அந்த குடும்பத்துடைய ஓட்டம் அதே மாதிரி முடியல. கிறிஸ்து அந்த குடும்பத்துக்குள் இருந்ததுனால எல்லா குடும்பமும் முழுமை அடைந்தது. அவங்க ஆரம்பிக்கப்பட்ட குடும்பம் ஆரம்பிக்கப்பட்ட போது குடும்ப வாழ்க்கை சீர்குலைந்ததா இருந்துச்சு, முழுமை அடையாம இருந்துச்சு. ஆனா நாள் அடைவுல தேவனாகிய கர்த்தராகிய இயேசுவை இங்க பிடித்து கொண்டதுனால அவங்க குடும்பம் முழுமை அடைந்தது. இன்னொரு சொல்ல போனா, there is no perfect families. Perfect families are made carefully. இன்னைக்கு யோசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம், என் குடும்பத்துல அந்த பிரச்சனைக்கு இந்த பிரச்சனைக்கு இவ்வளவு போராட்டம். ஆமா, இதெல்லாம் இருக்கும். ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, there is no perfect. யாரு ஃபேமிலி பெர்ஃபெக்ட் கிடையாது, எந்த குடும்பமும் பெர்ஃபெக்ட் கிடையாது. போதைக்கிற என் குடும்பம் இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் உள்ள யாரு குடும்பமா இருந்தாலும் சரி, there is no perfect family. ஆனா தேவ பிள்ளைகளே, அதற்காக முழுமையான குடும்பம் அமைக்கப்படாதும் கிடையாது. கிறிஸ்து உன் குடும்பத்தில் காணப்படுமானால் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் நிச்சயம் உண்டு. கர்த்தருடைய கரம் பராக்கிரமங்கள் குடும்பத்தில் செய்யும். இன்னொரு சொல்ல போனா, God will make your family perfect one, a complete one. Hallelujah, hallelujah. எப்ப அவர் அது பண்ணுவார் தெரியுமா? அதிலே 18வது வசனம் பாருங்களேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்து என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க. முன்னாடி வசனத்தை கர்த்தரின் வலதுகரம் என்ன பண்ணும்? பராக்கிரமம் செய்யும். என் வீட்டுல எப்படிப்பட்ட ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும். அடுத்த 3 வருஷத்துல சொல்றாரு பாரு, இந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எங்கிட்டு வருது? கர்த்தர் என்ன பண்ணார்? என்னை வெகுவாய் தண்டித்தார். ஆங்கிலத்துல ஒரு டிரான்ஸ்லேஷனுக்கு, the Lord severely punished me, severely disciplined me. என்ன பண்ணாரா? ஒழுக்கத்துக்குள் என் குடும்பத்தை கொண்டு வந்தார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க ஒழுக்கத்துக்குள் வந்தாதான் உங்க குடும்பத்துல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும். அதுக்கு மனசு இருக்கணும். அதான் சங்கீதக்காரன் சொல்ற பாருங்க, வெகுவாய் என்னை தண்டித்தார், ஆனா என்னை எதுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை? சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. கர்த்தர் ஒரு சிச்சையை உங்க வீட்டுக்குள்ள அனுப்புவாருன்னா அது எதற்கு? உங்களை சீர்படுத்த. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்க குடும்பம் முழுமை அடையவில்லை. அதனாலதான் கணவனை வச்சு கூட உங்களை என்ன பண்ணலாம்? ரட்சிக்கப்படாத கணவனை வச்சு கூட உங்களை ஆண்டவர் நேரா திருப்பலாம். ஆனா நம்ம யாரை முத்திரிட்டுக்கிட்டு இருப்போம்? கணவன் சரியில்லை, கணவன் சரியில்லைன்னு, மனைவி சரியில்லை, மனைவி சரியில்லைன்னு. ஆனா ஆண்டவர் யாரை வச்சுதான் உங்களை முழுசா மாத்துவாரு? சீர்குலைந்தவன் குடும்பத்தை வெகுவாய் தண்டிக்க அவர் யாரனாலும் கையில் எடுக்கலாம். ஆனா அந்த தண்டிப்பு எதுக்கு நேரம் உங்களை கொண்டு போகாது? சாவுக்கு நேரம். குடும்பம் அழிந்து போறது கிடையாது, உன் குடும்பம் கட்டப்பட. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உங்களுடைய குடும்பம் யாருடைய குடும்பம் எல்லாம் கட்டப்படணும்னு ஆசைப்படுறீங்க? நீங்க உங்க குடும்பம் கட்டப்பட வேண்டாம். உங்களுக்கு கர்த்தர் உங்க குடும்பத்தை சிட்சிக்க, உங்க மனசை, உங்க வழியை மாத்த நீ என்ன பண்ண? உங்க இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும். உங்களுக்கு அந்த மனசு இருக்குன்னா கர்த்தர் சீர்குலைந்த உங்க குடும்பத்தை கர்த்தர் முழுமையான குடும்பமாய் மாற்றிக் கொள்வார். அல்லேலூயா. அப்ப நீ கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்னவென்றால், ரட்சிக்கப்பட்ட நாம் ஒத்துழைக்கும் போது குறைவுள்ள நம் குடும்பத்தை முழுமையான குடும்பமாக கர்த்தரால் கட்ட முடியும். அல்லேலூயா. சொல்ல எத்தனை பேர் புரியுது?
இப்ப ரட்சிக்கப்பட்ட நாம் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய கரத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், ஒத்துழைக்கணும். அந்த ப்ராசஸுக்கு ஒத்துழைச்சாதான் குறைவுள்ள நம் குடும்பத்தை முழுமையான குடும்பமாக கர்த்தரால் என்ன பண்ண முடியும்? கட்டி எழுப்ப முடியும். ஹல்லேலூயா. அடுத்த கேள்வி, எப்படி பின்வருகிற 7 பழக்கங்களை ரட்சிக்கப்பட்ட நாம் நம் குடும்பங்களில் இருந்து அகற்ற ஒத்துழைக்கும் போது குறைவுள்ள நம் குடும்பத்தை முழுமையான குடும்பமாக கர்த்தரால் கட்ட முடியும். ஹல்லேலூயா. 7 பழக்கங்கள் குடும்பத்துல காணப்பட வேண்டிய பழக்கம் கிடையாது. உங்க குடும்பத்தை விட்டு வெளியே அகற்ற வேண்டிய ஒரு 7 பழக்கங்களை நான் சொல்ல போறேன். நல்லா புரிஞ்சுங்க இந்த செய்தியை. எப்பவுமே 7 பழக்க சில காரியங்கள் குடும்பத்துல இருக்கணும்னு பார்ப்போம். போன வாரம் என்ன பார்த்தோம்? சில சுவாபங்கள் உங்க குடும்பத்துல இருந்தா உங்க குடும்பம் எப்படி இருக்கும்? வெற்றியுள்ள குடும்பமா இருக்கும். இன்னைக்கு சீர்குலைந்த உங்கள் குடும்பம் முழுமையாக்கப்பட வேண்டுமென்றால் 7 வேண்டாத பழக்கங்கள், இந்த சுவாபங்களை நம் குடும்பத்திலிருந்து நம்ம வெளியே ஏற்றிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம் குடும்பம் எப்படிப்பட்டதாய் மாறிவிடும்? முழுமையான குடும்பமாய் மாற்றிவிடும். முதல் பழக்கம் என்னன்னா பாரபட்சம், ஃபேவரிட்டிசம். குடும்பத்தை விட்டு வெளியேற்ற வேண்டிய முதல் பழக்கம் பாரபட்சம். வாசிக்கலாம், ஆதியாகமம் 25:27-28. இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாய் இருந்தான். ரெபெக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாய் இருந்தான். இது யாருடைய குடும்பம்? ஃபர்ஸ்ட் குடும்பம் ஈசாக்கு, ரெபெக்காளுடைய குடும்பம். முத பையன் பேர் வந்து என்னன்னா ஏசா, ரெண்டாவது பையன் பேர் வந்து என்னது? யாக்கோபு. முத பையனை யார் ரொம்ப நேசிக்கிறா? அப்பா நேசிக்கிறார். ஃபர்ஸ்ட் பையன் யாருக்கு செல்ல பையன்? அப்பா பையன். ரெண்டாவது பையன் யாக்கோபு யாருடைய பிள்ளை? அம்மா பிள்ளை. ஏன் அப்படின்னா வசனம் சொல்லுது பாருங்க, 28 வசனம். ஏசா வந்து வேட்டையாடி கொண்டு வருகிறதை ஈசாக்கின் வாய்க்கு ருசியா இருந்தது. சொல்லப்போனா அவங்க செய்கிற தொழில் தான் அவங்களுக்கு யார் மேல பிரியம் வச்சது? பிள்ளைங்க மேல. ஏசா வந்து வேட்டைக்காரன், வெளியே போய் வேட்டையாடுகிற தொழில் செய்கிறவன். யாக்கோபு வந்து வீட்டில இருந்து அம்மாக்கு ஹெல்ப் பண்றவன், அம்மா பிள்ளை, அம்மாக்கு உதவி செய்யறவன். அப்ப இவங்க 2 பேரும் செய்யற வேலை 2 பேருடைய அன்பையும் பிரிச்சிருச்சு. நல்லா கவனிங்க. என்ன பிரிச்சிருச்சு? அன்பை பிரிச்சிருச்சு. வசனம் தெளிவா சொல்லுது. அப்பா யார நேசித்தாரு? முத பையனை நேசிக்கிறாரு. ரெண்டாவது பையனை அம்மா யார நேசிக்கிறாங்க? ரெண்டாவது பையனை நேசிக்கிறாங்க. முத பையனை கண்டுக்கல. என்ன நடந்து தெரியுமா? அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் மாறிச்சு தெரியுமா? அம்மாவும் ரெண்டாவது பையனும் சேர்ந்து அப்பா வயசான காலத்துல, கண்ணு தெரியாத வயசுல மூத்த பையனோட சொத்தை யாருக்கு எழுதி வாங்கிட்டாங்க? ரெண்டாவது பையனுக்கு எழுதி வாங்கிட்டாங்க. ஏசா அண்ணங்காரன் வந்து யாக்கோப கொல்ல வந்துட்டான். அதனால அம்மா என்ன பண்ணிட்டாங்க? யாக்கோப ஊருக்கு மாமா வீட்டுக்கு ஓடி போடான்னு அனுப்பி விட்டுட்டாங்க. பாருங்க எப்படிப்பட்ட குடும்பம் பாருங்க. பாரபட்சம் நிறைந்த குடும்பம். தேவ பிள்ளைகளே, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுக்கு 2 பிள்ளை இருந்தாலும் இந்த 2 பிள்ளையும் எப்படிதான் பார்க்கணும்? 2 கண்ணா பார்க்கணும். 3 பிள்ளை இருந்தாலும் 3 பிள்ளையும் சமமா பார்க்கணும். பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் சமமா பார்க்கணும். சில பேருக்கு என்ன இருக்கும்? கடைசி காலத்துல பையன் தான் வச்சு பார்ப்பான். ஆனா பையனுக்கு ரொம்ப சேர்ப்போம், பிள்ளைக்கு என்ன பண்ணலாம்? ஏன்னா அவ எப்படி இருந்தாலும் இன்னொரு வீட்டுக்கு வாழதானே போறா. கவனமா இருங்க. இன்னைக்கு உங்க குடும்பம் சீர்குலைந்த குடும்பமா இருக்கிறது காரணம்னா பாரபட்சம். ஒரு பேருக்கு ஒரு மாதிரி அன்பு. அப்படி இருந்துச்சா என்ன நடக்கும் தெரியுமா? வசனம் என்ன சொல்லுது? அன்னைக்காரன் யாரை கொலை பண்ண போயிட்டான்? தம்பிக்காரனை கொலை பண்ண போயிட்டான். நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்னைக்கு பாரபட்சம் உங்க வீட்டுக்குள்ள இருக்கவே கூடாது. எதுவுமே நான் சொல்றது புரியுது? அப்ப முதலாவது இந்த பாரபட்ச குணத்தை வீட்டை விட்டு அகற்றுங்க. எனக்கு தெரிஞ்ச எங்க ரிலேட்டிவ்ல ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு எப்பவுமே பையன் தான், பொண்ணை கண்டுக்கவே மாட்டாங்க. கடைசி அந்த பையன் அவங்களை எங்க கொண்டு போய் வச்சான்னு தெரியுமா? இப்ப எங்க இருக்கிறாங்க தெரியுமா? முதியோர் இல்லத்துல இருக்கிறாங்க. அந்த கூட பிறந்தவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையே கிடையாது. இன்னைக்கு பாரபட்சம் உங்கள் வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா கூட பிறந்தவங்க மேல எரிச்சல் உண்டாயிடும். கூட பிறந்தவங்க காம்படிஷனா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. கூட பிறந்தவங்க உங்க காலத்துக்கு அப்புறம் என்ன இருக்க மாட்டாங்க? சேர்ந்து இருக்க மாட்டாங்க. உங்க குடும்பம் சிதைந்து போய்விடும். ஆனா இங்க நல்ல செய்தி என்ன தெரியுமா? அப்படிப்பட்ட ஏசாவின் குடும்பத்தையும் யாக்கோபின் குடும்பத்தையும் கர்த்தர் கட்டி எழுப்பினார். ஹல்லேலூயா. சிதைக்கப்பட்ட குடும்பம் தான். அப்பா அம்மா பண்ண தப்பு, பாவம் இவன் என்ன பண்ணுவான்? யாக்கோபு ஏசாவும் அடிச்சுக்கிட்டாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். நீங்க அப்படிப்பட்ட நிலைமையில இன்னைக்கு உங்க குடும்பம் இருக்குன்னா, எங்க வீட்டுல எங்க அண்ணனை தான் ரொம்ப நேசிக்காங்க. இல்லாட்டி ரெண்டாவது பையன், கடைசி பையன், இன்னொன்னு என்னது? கடைசி பையன் என்ன பையன்?
செல்ல பையனா. இன்னொன்னு பெற்றவங்க கேட்கறது, உனக்கு அப்பா பிடிக்குமா? சொல்லு சொல்லு சொல்லு, உனக்கு அப்பா பிடிக்குமா? வளரும் போதே நம்ம ஒரு சில கேள்விகள் நம்மளை அறியாமலே பிள்ளைகளுக்குள்ள என்ன உண்டு பண்ணிடுறோம். அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம். ரொம்ப கவனமா இருக்கணும். அதெல்லாம் குடும்பத்தை சீர்குலைய வைத்து விடும். நீங்க அந்த அந்த குணத்தை என்ன பண்ணிடணும், வீட்டை விட்டு அகற்றுங்க. எத்தனை பேர் அகற்றணும் விரும்புகிறீங்க? அகற்ற விரும்பினா உங்க குடும்பம் முழுமை அடையும். வாலிப பிள்ளைங்க திருமணமான நிறைய பேர் இருக்கிறீங்க, இப்போயே தீர்மானம் எடுங்க. திருமணமானவர்கள் இருக்கீங்க, இப்பயே ஒரு தீர்மானம் எடுங்க. நான் சமமாக என் பிள்ளைகளை நடத்துவேன். அல்லேலூயா. அப்ப யாக்கோபுக்குள்ள ஒரு பக்கம் வேதனை. நைட்டோட நைட்டா எங்க போக ஆரம்பிச்சிட்டான். ஒரு கோலும் தடி எடுத்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். யோசிச்சிருப்பான் கண்டிப்பா, நான் என்ன தப்பு பண்ணேன்? எங்க அம்மா சொன்னதானே பண்ணேன். அண்ணன மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு என்ன பண்ண, அப்பாட்ட போய் நின்று சொத்தை எழுதி வாங்கடான்னு சொன்னேன். அம்மா பேச்சதானே கேட்டேன். நீங்க அம்மா என்ன எங்க கொண்டு வந்து விட்டாங்க? நடுவு தெருல வேணா. யோசிச்சிருப்பானா? யோசிச்சிருக்க மாட்டானா? யோசிச்சு பெத்தேல் இடத்துல வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் யாக்கோபுக்கு தரிசனமாய் சொல்றார், நான் மறுபடியும் உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வருவேன். நான் சொன்னதை செய்யும் வரை நான் உன்னை கைவிடுற தேவன் அல்ல அப்படின்னு சொல்லி, நான் நீ போக்கையிலும் வரையிலும் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். யாக்கோபு போய் 20 வருஷம் கழிச்சு வரான். 2 பரிவாரங்களோடு கடந்து வருகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உன் வீட்டுக்குள்ள பாரபட்சம் இருக்குன்னா நீ ஒதுங்கி தவித்து கொண்டிருப்பீங்களா? கவலைப்படாத. தேவன் உன்னோடு இருந்து வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். யாக்கோபோடு பண்ண வாக்குத்தத்தை அவர் உன்மேல் பண்ணுகிறார். அவர் நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன்னை காத்து மறுபடியும் இந்த தேசத்துக்கு கொண்டு வரும்போது தலையை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பாரபட்சத்தால உடைக்கப்பட்டு இருக்கிறியா? There is no hope. இனி அவ்வளவுதான், என் வீட்டுக்குள்ள அவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டேன். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுங்க, இல்ல, நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன்னை கட்டுவேன். உனக்கு தேவையான ஆசீர்வாதத்தை நான் என் கரங்கள்ல இருந்து வரும். உனக்கு யாக்கோபை யார் ஆசீர்வதிக்கல? ரெபேக்கா ஆசீர்வதிக்கல. ரெபேக்கா did not bless the Jacob. ரெபேக்கா யாக்கோபுடைய எல்லையை விஸ்தாரப்படுத்தல. யாக்கோபுடைய எல்லையை விஸ்தாரப்படுத்தினது என் தேவனாய கர்த்தர். நீ பாரபட்சத்தால அடிச்சு ஒடுக்கப்பட்டு இருப்பாயால் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், உன் எல்லையை விஸ்தாரப்படுத்துகிற தேவன் நான். அல்லேலூயா. கர்த்தர் அதை ஒரு பக்கம் செய்வார். நம்ம என்ன பண்ணணும்? வீட்டுல இருந்து எதை எடுத்துடணும்? பாரபட்சத்தை வெளியே எடுத்து போட்டணும், ஒத்துழைக்கணும். எத்தனை பேர் புரியுது? நமக்குள்ள குறைவுகள் இருக்குதான், ஆனா அந்த குறைவுகளோட வாழக்கூடாது. அதான் நீங்க தேவ சத்தியமே. எல்லா குடும்பமும் குறைவுள்ள குடும்பம் தான், ஆனா நீ குறைவோட வாழக்கூடாது. இது வரைக்கும் தெரியலனா இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அந்த பாரபட்சத்தோடு வீட்டுக்குள்ள நடக்காதீங்க. 32:28. அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாய் என்றார். யாக்கோபுனா அதோட அர்த்தம் என்ன? எத்தன். என்னது? ஏமாத்துக்காரன். அப்பாவை ஏமாத்துனா, அண்ணனை ஏமாத்துனா ஏமாத்துக்காரன். இப்ப ஆண்டவர் அவனை 22 வருஷம் அவனை புடமிட்டதுக்கு அப்புறம் அவனுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாய் மாத்துகிறார்? ஒரு முழுமையான குடும்பமாய் மாத்துகிறார். என்ன சொல்ல? இனி நீ யாக்கோபு எத்தன் கிடையாது. நீ யாரு? நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். இஸ்ரவேல் என்ன? தேசமாக நீ மாற போகிற. யாக்கோபுக்கு பிறந்த 12 பிள்ளைகளே இஸ்ரவேலின் தேசம். ஒட்டைக்கப்பட்ட குடும்பத்தில் ஆண்டவர் என்ன எப்படிப்பட்ட குடும்பமாய் மாத்தினார்? ஒரு தேசமாக மாத்தினார். அல்லேலூயா. நீங்க ஒத்துழைப்பீங்கன்னா உங்க குடும்பத்தை கட்டுவார். நீங்க உடைக்கப்பட்டிருக்குன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க, ஆண்டவரை உடைச்சிட்டேன், நீ கொடுத்த குடும்பத்தை சல்லி ஆக்கிட்டேன், இப்ப என்ன பண்றேன்? இன்னைக்கு நான் கொடுத்துடுறேன், முழுமையான குடும்பம் கத்துங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? அப்படின்னு சொல்லுவீங்க. நான் கர்த்தர் யாக்கோபா இருக்கிற குடும்பத்தை இஸ்ரவேலாக மாத்துவார். முதலாவது நம்ம அகற்ற வேண்டிய முதலாவது பழக்கம் என்னன்னா பாரபட்சம். பிரித்து பார்க்கிற பழக்கமே இருக்கக்கூடாது. இவன் நல்லா படிச்சிருக்கான், இது மார்க் வாங்கல, மக்கு தத்தி, இதெல்லாம் வரும் வாயில. இவன் பாரு எவ்வளவு பெரிய வேலை பார்க்க, எவ்வளவு சம்பளம் வாங்குது, இது இருக்குது பாரு வீட்டுல. அதெல்லாம் இருந்தா நம் குடும்பங்கள் என்ன பண்ண முடியாது? கட்டப்பட முடியாது. நான் சொல்ல எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. அடுத்து 2வது பழக்கம், நம் குடும்பத்தை விட்டு அகற்ற வேண்டிய 2வது பழக்கம் பொறாமை, ஜெலசி. வாசிக்கலாம். ஆதியாகமம் 37:3. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான். அடுத்த வசனம். அவனுடைய சகோதரர் எல்லோரிலும் அவனை
தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர்கள் கண்டபோது அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். இந்த இடத்துல பாருங்க, ரெண்டாவது, இது யாருடைய குடும்பம்? யாக்கோவுடைய குடும்பம். இப்ப யாக்கோவுக்கு 12 பிள்ளைங்க பிறகுது பாத்தீங்களா? இந்த 12 பிள்ளைகளுக்குள்ள இப்ப என்ன வருது? பொறாம வருது. இப்ப யாக்கோவுடைய பிள்ளைகளை பாக்குறோம். 12 பிள்ளைங்க, அதுல 2 பிள்ளைங்க தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு யாக்கோவுக்கு. யாரு? ஒண்ணு யோசேப்பு, அடுத்து பெஞ்சமின். மிச்சம் 10 பிள்ளைய ஒதுக்கி வச்சிட்டான். யோசேப்புக்கு மட்டும் என்ன பண்றான்னா, ஒரு பலவர்ண அங்கிய என்ன பண்ணி ஸ்டிச் பண்ணி, சூப்பரான ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி அவன் மேல அதை உடுத்துறான். அதை உடுத்துனதை அவங்க பிள்ளைங்க பார்த்த போது அவனை பட்சமாய் அவன்கிட்ட பேசாம ஒதுக்கி வச்சுட்டாங்க டீம்ல இருந்து. அவனை இவர் ஜாலியா முதிர் வயதுல அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அனுப்பி விட்டாப்புல வெளியே, அண்ணன் கூட போய் விளாண்டு வாப்பான்னு. அண்ணங்கார என்ன பண்ணிட்டான், 10 பேரும் சரி அவனை எத்தி தள்ளி போடாங்கட்டு அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டான். ஒதுக்கி வச்சது மாத்திரம் இல்ல, அவனுக்கு என்ன பண்றாங்க பாருங்க, 4ஆவது வசனம், அவனை பகைத்தார்கள். அவன் மேல வெறுப்பு வருது. அந்த வெறுப்பு என்னவா மாறுது தெரியுமா? பொறாமையாய் அடுத்து மாறுகிறது. 11ஆவது வசனத்துல பாருங்க, அவன் சகோதரன் அவள் மேல் பொறாமை கொண்டார்கள். அடுத்து என்ன வருது குடும்பத்துக்குள்ள? இந்த குடும்பத்துக்குள்ள என்ன வருது? பொறாமை. ஏன் பொறாமை வருதுன்னா, ஒரு பக்கம் அப்பா வந்து என்ன பண்றாரு, யோசேப்பை மட்டும் என்ன பண்றாரு, அப்பா அவனுக்கு அழகான ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறார். அடுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு ட்ரீம் வருது யோசேப்புக்கு. என்ன சொப்பனம் வருது? நான் உன்னை என்ன பண்ண போறேன், ராஜாவாக மாத்த போறேன், இவங்க எல்லாம் உனக்கு கீழே வர போறாங்க. இந்த சொப்பனத்தை போய் சொல்றான். ஏற்கனவே கடுப்புல இருக்கிறான். இப்போ இவன் என்னைய விட இன்னும் வளர்ச்சி அடைய போறியான்னு சொல்லி அவனுக்குள்ள என்ன வருது? பொறாம வருது. சீர்குலைந்த குடும்பம். அந்த பொறாம அவங்களை எங்க கொண்டு போச்சு தெரியுமா? யோசேப்பை கொலை செய்ய துணிந்துட்டாங்க. கடைசி நேரத்துல ஒருத்தன் மட்டும் என்ன பண்றான், இல்ல இவனை கொலை பண்ண வேணாம்னு சொல்லி குழியில தூக்கி போட்டுறான். சரிப்பா, எங்கிட்ட அடிமையா போய் பொழைச்சுக்கிட்டோம், ஏதாவது தேசத்துக்கு போட்டோம், ஏன் அவனை கொன்று போட. ஆனா போன இடத்துல வசனம் சொல்றது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாய் மாறினான், கர்த்தர் அவனை எஜமானனாய் மாத்தி போட்டார். ஒரு நபர் போதும் வீடை ரட்சிக்க. இந்த இடத்துல நான் சொல்ல போற எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸையும் பாருங்களேன். குடும்பத்துக்கு ஒரு நபரை தான் கர்த்தர் தெரிந்தெடுப்பார். அந்த ஒரு நபரை வைத்து சீர்குலைந்த எல்லா இடத்துலையும் கர்த்தர் சரிப்படுத்துவார். உன் குடும்பம் உடைக்கப்பட்டு சீர்குலைந்து இருக்குதுன்னா நீ கவலைப்படாத. நீ தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறாய். உடைக்கப்பட்ட உன் குடும்பத்தை கர்த்தர் சீர்படுத்த முடியும். நீ ஒரு ஆள் போதும். ஆனா உனக்கு என்ன இருக்கணும்? பக்குவம் இருக்கணும். என்ன பக்குவம் இருக்கணும்? என்னை மாத்துங்க ஆண்டவரே. அவர் கையில கொடுக்கணும். இதாங்க ஆண்டவரே மாத்துங்க. ஏன்னா அந்த சுவாபம் உனக்குள்ளே ஒட்டிக்கிட்டு இருக்கும். குடும்ப சுவாபம். கர்த்தர் ஆசீர்வதிக்க விடாதபடி உள்ள காரியங்கள் உனக்குள்ளே இருக்கும். அதை கர்த்தருடைய கரத்தில் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா கர்த்தருடைய முழுமையான பாத்திரமாக உன் குடும்பத்தை, உன்னை கொண்டு இடிக்கப்பட்ட உன் குடும்பம் உன்னை கொண்டு முழுமையான குடும்பமாய் கட்டப்படும். அடுத்த குடும்பத்தில் இருந்தது என்னது? பொறாமை. தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருங்க. படிக்கிற பிள்ளைங்க, கூட பிறந்தவங்க, அண்ணன் நல்லா வேலைக்கு போயிட்டானா தம்பி என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். இல்லைன்னா தம்பிக்காரன் நல்லா வேலைக்கு போயிட்டானா அண்ணன் என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். அக்காக்காரி நல்லா தங்கச்சியோட உயர்ந்துட்டா யார் சந்தோஷப்படணும்? தங்கச்சி யாரை பார்த்து சந்தோஷப்படணும்? அக்காவை பார்த்து. அக்காவுக்கு குழந்தை பிறக்கல, தங்கச்சி குழந்தை பிறந்துச்சுன்னா தங்கச்சி என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். சரி, எனக்கு தான் குழந்தை கிடைக்கல, அக்கா கிடைச்சிச்சு, கர்த்தர் எனக்கு தருவா. பொறாம உள்ள வந்துடக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பொறாம என்ன பண்ணிடக்கூடாது? வந்துடவே கூடாது. ஏன்னா பொறாம வந்தா கர்த்தருடைய ஆசீர்வாதம் கையில நீ பார்க்க முடியாது. பொறாம எதையே மறைச்சிருச்சு பாருங்க? தேவ சித்தத்தை மறைச்சிருச்சுல. இது யோசேப்பு மேல இருந்த தேவ சித்தத்தையே அண்ணங்காரன் கண்களுக்கு மறைச்சிருச்சு பாரு. அப்பா அம்மா எல்லாரும் யார் கீழே நீங்க படிஞ்சு நிப்பீங்கன்னு ஒரு தரிசனத்தை காட்டுறாரு. இவனுக்குள் பொறாம இருந்ததுனால அவன் மேல அந்த சித்தத்தை மறைச்சிருச்சு பாருங்க. இன்னைக்கு பொறாம உங்க வீட்டின் மேல இருக்கிறவங்களுடைய சித்தத்தை மறைச்சிரும். கர்த்தர் உங்க வீட்டுல உங்க அப்பா மேல வைத்திருக்கிற, நீ உங்க கணவன் மேல வைத்திருக்கிற, இல்லைன்னா உங்க கூட பிறந்தவங்க மேல வைத்திருக்கிற திட்டத்தை கண்ணை மறைச்சிரும். அதுக்கு எதிராய் செயல்பட ஆரம்பிச்சிரும். நீ கர்த்தருக்கு எதிராய் செயல்பட ஆரம்பிச்சிருவ. திருமணம் ஆயிடுச்சு, அக்கா நல்லா வந்துச்சாங்க, இல்லைன்னா அண்ணன் மேல வந்துச்சாங்க, தங்கச்சி மேல வந்துட்டாங்க, நான் ஒண்ணு கீழே இருக்கிறேன்னா நீ எப்படிப்பட்ட நபரா இருக்கணும்? மனசார வாழ்த்தணும். மேல வந்துட்டாங்க, என்னைய கர்த்தர் உயர்த்துவார். ஏன்னா குடும்பம் ஒண்ணுதான். பவுல் அழகாய் சொல்றார் 1 கொரிந்தியர்ல, அவலட்சணமானவைகள் தான் என்ன தேவை? அதிக அலங்காரம் தேவை. நீங்க புரிஞ்சுக்கணும். பலவீனமானவைகளுக்கு தான் அதிக அக்கறை தேவை. இப்ப எங்க குடும்பத்துல ஒரு பலவீனமான நபர் இருக்கிறாங்க, அவங்க பொருளாதாரத்தை தாங்குறாங்க, இல்ல சரீரத்துல தாங்குறாங்க, அக்கறையில தாங்குறாங்கன்னா அது பாரபட்சம் கிடையாது. அது எதது? அவலட்சணமானவைகளுக்கு அதிக கனம் கொடுக்கப்படும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அடுத்தது சொல்றார், ஏற்கனவே கனம் உள்ளவைகளுக்கு அலங்காரம் தேவை கிடையாது.
ஏன்னா நீ அலங்காரத்தோடு இருக்கிற, அதனால உனக்கு என்ன தேவையில்ல? அலங்காரம் தேவையில்ல. அவன் அலங்காரம் இல்லாம இருக்கான், அவனுக்கு அலங்காரம் தேவை. ஏன்னா நம்ம எல்லாம் எப்படிப்பட்ட கிறிஸ்துவுக்குள்ள ஒரே சரீரமா இருக்கிறோம். எல்லாம் ஒரே அவயங்கள், எல்லா அவயங்களுமே நல்லா இருக்கணும். அதே போலதான் குடும்பமும். பாரபட்சம் பார்க்காம குடும்ப நபர்களுக்குள் ஒருவேளை அப்பா கொஞ்சம் நல்லா வச்சிருக்கலாம், அம்மா சரி முத பையனுக்கு கொடுப்போம், முத பையன் கஷ்டப்படுறாங்க, ரெண்டாவது பையனுக்கு கொடுப்போம், ஏன்னா அந்த தங்கச்சி கொடுப்போம் அப்படின்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? சந்தோஷம் இருக்கணும். ஏன்னா கர்த்தர் நம்மளை நல்லா வச்சிருக்கிறார், அவங்க மேல வரட்டும். சொல்ற உங்களுக்கு புரியுதா? சொல்றது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அதுதான் பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 12 எடுத்து வாசிங்க. அவலட்சணமாயில் தான் என்ன தேவை? கனம் தேவை. ஹல்லேலூயா. அதனால பொறாமைகள் உங்களுக்குள் வரக்கூடாது. படிக்கிறீங்க, காம்படிஷன், கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறீங்க, அண்ணன் தம்பி இல்லைன்னா அக்கா தங்கச்சி படிக்கிறீங்க, ஒருத்தவங்க பாஸ் ஆயிட்டாங்க, ஒருத்தவங்க பாஸ் ஆகல, என்ன பண்ணி சந்தோஷப்படணும். ஏன்னா சரீரம் ஒண்ணு நல்லா இருக்கவங்க இன்னொருத்தவங்க என்ன பண்ணணும்? தாங்கணும். அதுக்கு தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சொல்ல எத்தனை பேர் புரியுது? பொறாமை வந்து விடக்கூடாது. ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளை உயர்த்துறவர் யாரு? கர்த்தர். வசனம் அழகா சொல்லுது பாருங்க, அதே 39:2 பாருங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தான், அவன் காரிய சுத்தி உள்ளவனாக மாறினான். The Lord was with Joseph and he was a successful man. சொல்ல எத்தனை பேர் புரியுது? கர்த்தர் உன் கூட இருப்பார்னா எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவா. நீ பொறாமையால ஒடுக்கப்பட்டு இருக்கிறீங்களா? கூட பிறந்தவங்களே அப்படி பண்ணிட்டாங்க, கூட பிறந்தவங்களே அப்பா அம்மாவே இப்படி பண்ணிட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோ, ஒன் கூட கர்த்தர் இருக்கிறார், நீ செய்கிறவர்களை அவர் வாய்க்க செய்வார். ஏன் நீ பொறாமப்படுற? The Lord is with you, he will make you successful. ஆனா நீ பொறாம பட்டுட்ட அப்படின்னா கர்த்தர் நம்ம கூட இருப்பாரா? இருக்க மாட்டார். ஹரியானால குருகாம் அப்படின்ற ஒரு இடம் இருந்துச்சு. அங்க ஒரு 25 வயசு ஒரு 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 வாலிப பிள்ளை இருந்தா, நல்ல ஒரு டென்னிஸ் பிளேயர், ராதிகா யாதவ். சரிங்களா? அவன் நிறைய மெடல்ஸ் நிறைய வாங்க ஆரம்பிச்சா, நேஷனல் ஸ்டேட் எல்லாம் வாங்கி. அப்போ ஒரு நாள் அவருடைய விளையாண்டுட்டு இருக்கும்போது ஷோல்டர்ல இன்ஜுரி ஆனனால அவரால் டென்னிஸை கண்டினியூ பண்ண முடியல. அப்ப என்ன பண்ணா அப்படின்னா, ஒரு டென்னிஸ் அகாடமி ஆரம்பிச்சு அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் டென்னிஸ் கத்து கொடுத்தான். அப்போ அந்த இது நல்லா போனதுக்கப்புறம் நல்ல வருமானம் அவ கையில. அப்ப எடுக்கிற இந்த டென்னிஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் போட்டு இந்த பக்கம் ஒரு வருமானம். அப்ப இவளுக்கு நல்ல நிலை 25 வயசுலேயே நல்லா செட்டில் ஆகி நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்ப ஊர்ல இருந்தவங்க எல்லாம், அது ஒரு கிராமம்னால ஊர்ல இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, அப்பாவை பார்த்து, உனக்கு வெக்கமா இல்லையா, உன் பொண்ணுடைய சம்பாத்தியத்துல நீ போய் என்ன பண்ற, சாப்பிடுறியே அப்படின்னு சொன்னது இவருக்கு பயங்கர ஒரு வெறுப்பை கொண்டு அந்த அந்த பிள்ளைகிட்ட போய் சொல்றா, நீ இனிமேலே அகாடமி நடத்தக்கூடாது, நீ மூடு அப்படின்னு சொல்லி பல வருஷமா என்ன பண்ணிக்கிட்டே இருக்கா, அந்த சொல்லிக்கிட்டே இருக்கா, சண்டை நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இவன் என்ன பண்றா, அதெல்லாம் கேட்காம கான்பிடென்டா நடத்த ஆரம்பிச்சுட்டே இருந்தான். அப்ப ஒரு நாள் அவங்களுடைய அம்மாவுடைய பர்த்டே. அப்ப அவங்க அம்மா ரூம்ல படுத்துட்டு இருக்கும்போது ஸ்வீட் செஞ்சுட்டு வந்திருந்தா. அப்ப அவங்க அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா, நேரா அவளை கூப்பிட்டு கையில இந்த துப்பாக்கியை எடுத்து 5 தடவை அவ நெத்திலே சுட்டுட்டார். சுட்டு அவ இறந்துட்டான். இது சத்தம் கேட்டு கீழே இருந்தவங்க அவங்க அண்ணன் குடும்பம், அம்மா குடும்பம் பார்த்தா கையில துப்பாக்கியோட இருக்கிறார். இன்வெஸ்டிகேஷன் கூட்டு போறாங்க. அப்ப போலீஸ்காரங்க கேட்கறாங்க அம்மாவை பார்த்து, நீங்க என்ன பண்ணிருந்தீங்க? அப்ப சொன்னாங்க, அம்மா சொன்ன விஷயம் ரொம்ப ஷாக்கிங், எனக்கு இவருக்குள்ள இப்படிப்பட்ட சிந்தை இருக்குன்னே தெரியல, காட்டிக்கிட்டதே அவர் கிடையாது. ஏன்? பொறாம. என்னைய விட என் பிள்ளை என்ன பண்ணும், சந்தோஷப்பட்டிருக்கணும். 25 வயசுல என் பிள்ளை சொந்த காலில் நின்றுட்டாளே. பாத்தீங்களா? பொறாம நம்மளை எதுக்கு நேரா சக உறவினர்கள் கூட பார்க்காது, பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்கல பாருங்க. ரொம்ப மோசமானது, ரொம்ப மோசமானது. பொறாமைக்கு ஆன்டிடோட் என்ன தெரியுமா? நன்றி செலுத்துறது, துதிக்கிறது. நல்லா வந்துட்டாங்களே, ஸ்தோத்திரம்பா, நீர் என்னை ஆசீர்வதிப்பீர் ஒரு நாள். அல்லேலூயா. இந்த பொறாம உன் வீட்டை விட்டு போயிடுச்சுன்னா சீர்குலைந்த உன் குடும்பம் முழுமையுள்ள குடும்பமாய் மாறும். அடுத்த பழக்கம் என்ன பழக்கம் வீட்டை விட்டு எடுத்து போடணும்னா, தகாத உறவு. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க.
ஒரு நாள் ம். சாயங்காலத்தில் ம். தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து ம். அரண்மனை உப்பருகையின் மேல் உலாத்தி கொண்டிருந்த போது ம். ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை உப்பருகின் மேலிருந்து கண்டான். ம். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவரா இருந்தால். 4வது வசனம். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவளிடத்தில் வந்தபோது அவளோடே சயனித்தான். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்து கொண்டு தன் வீட்டிற்கு போனாள். சரி, என்ன நடக்குது நம்ம எல்லாம் தெரியும். தாவீது ராஜாவாக இருக்கிறார், யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. தாவீது யுத்தத்துக்கு போகாம அவருடைய அரண்மனை வாசல்ல என்ன பண்ணிருக்கார், நடந்துகிட்டு இருக்கிறார். அப்ப இரவு நேரத்துல அவருக்கு அரண்மனைக்கு வெளியே கண் பார்ற திசையில இருந்த தாவீதோடைய ராணுவத்துல ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் என்ன, உரியா. அவருடைய மனைவி பேர் பத்சேபா. பத்சேபா என்ன பண்ணிட்டு இருக்காப்ல, குளிச்சிட்டு இருக்கிறாப்ல. இந்த குளிச்சிட்டு இருக்கிறத தாவீது மேல இருந்து என்ன பண்றாரு, பார்த்து அவர் அழகா இருக்கிறா, அவளை என்ன பண்றாரு, இச்சிக்கிறாரு. அவருக்கு நல்லா தெரியும் அது உரியாவுடைய இன்னொருத்தனுடைய மனைவின்னு தெரியும். என்ன பண்றாரு, தாவீது ஆளை அனுப்பி அவளை அரண்மனைக்கு கொண்டு வந்து அவளை என்ன பண்ணிடுறாரு, அவரு கெடுத்து போட்டு விடுகிறார். கெடுத்து போட்டு விட்டோன்னே என்ன ஆகுது, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவ செய்தி அனுப்புறா, நான் என்ன பண்ணிருக்கேன், கர்ப்பம் தரிச்சிருக்கிறேன், வயிற்றுல குழந்தை உண்டாயிடுச்சுன்னு. உடனே தாவீது என்ன பண்றாரு, அவருடைய கமாண்டர் இன் சீஃப், அந்த யுத்தத்துக்கு போன தலைவன் சொல்றாரு, உரியாவை என்ன பண்ணு, எதிரின் படை வந்தோன்னு உரியா தேசத்துக்காக தன் தேசத்துக்காக யுத்தம் பண்ண போகும்போது இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, முதுக குத்திடுறாங்க. போன உரியா அந்த இடத்துல செத்துறான். பாருங்க, இந்த தாவீது குடும்பம், தாவீது பாருங்க, ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு, என்னுடைய மனதுக்கு ஏற்ற தாவீதுக்குள்ள என்ன பழக்கம் இருக்கு, இன்னொருத்த மனைவி ஆசைப்படுற ஒரு பழக்கம், இச்சை. அவன் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் பாருங்க, சீர்குலைந்த குடும்பம். அந்த மனைவி ஆசைப்படல, கொடூரமா திட்டமிடுறான். தனக்கு இருந்த இதை பயன்படுத்தி அவன் கணவனை அப்பாற்படுத்தி, இவன் பண்ண தப்புக்கு அநியாயமாய் ரத்தம் சிந்தப்படுகிறது. அந்த குழந்தையும் கத்த தண்டித்து போட்டு இறந்துடுறார். அடுத்து என்ன நடந்து தெரியுமா, தாவீது குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா, தாவீதுடைய பிள்ளைகளே கூட பிறந்தவங்களை கெடுத்துட்டான். ஏன்னா அப்பாவே என்ன பண்ணிட்டாரு, அப்பா மறைமுகமா பண்ணா, தாவீதுடைய பிள்ளைங்க வெளியரங்கமாய் உட்கார்ந்து எல்லாரும் கூடி இருக்க தங்கச்சிக்காரியா என்ன பண்ணிட்டான், கெடுத்துடுறான். இன்னொன்னு அப்சலோம் தாவீது கொண்டாதான் அரண்மனைக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி தாவீதை கொல்றதுக்கு படைய நான் தாவீது சிங்காசனத்தை விட்டுட்டு பல நாட்கள் எங்க போய் தவித்தான், வனாந்திரத்தில் தவித்தான். இன்னொரு பக்கம் சவுல் கொல்ல வரான். தாவீது நிலைமை எப்படி மாறி போச்சு பாருங்க. சிங்காசனம் அமர்ந்த இந்த தாவீது, நல்லா குடும்பம் போயிட்டு இருந்த போது தகாத உறவு. தாவீது இருந்த ஒரே குறை என்ன தெரியுமா, தகாதது உறவு தான். அத பைபிளை வாசிச்சுட்டு வரும்போது ரொம்ப அழகா இருக்கும். எல்லா ராஜாக்குள்ளேயும் ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும். ஆனா குறையே இல்லாத ராஜா யார் தெரியுமா, ஒரே ஒரு தப்பு, இந்த தப்பு தான் பண்ணுவான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட ஒரு குறையும் இருக்காது, அதுக்கு முன்னாடி ஒரு குறையும் கிடையாது அவன்கிட்ட. ஆனா ஒரே ஒரு தப்பு அவன் குடும்பத்தை என்ன ஆக்கிடுச்சு பாருங்க, சீர்குலைக்க பண்ணி விட்டது. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு எப்படினாலும் இருந்துக்கலாம். தகாத உறவுகள், திருமணத்துக்கு அப்பாற்பட்ட உறவுகள் உன் குடும்பத்தை அழித்து விடுவாங்க. எந்த மாற்றமும் கிடையாது. உங்களை மட்டும் அழிக்காது, எதையும் சேர்த்து அழிக்கும். பிள்ளைகள் அழிச்சு விடும். இன்னைக்கு ட்ரெண்ட் என்ன தெரியுமா, எக்ஸ் என்ன பண்றாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் எக்ஸ் லவர்கிட்ட பேசுறது, என்னம்மா நல்லா இருக்கிறியா, என்னப்பா நல்லா இருக்கிறியா, ட்ரெண்ட், இப்ப இருக்க ட்ரெண்ட். அவ கல்யாணம் எங்கேயா இருப்பான், அவன் கல்யாணம் எங்கேயாச்சும் இருப்பான். கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணிருப்பாங்க, பிரிஞ்சிருப்பாங்க, கல்யாணம் ஆயிடும். இவன் ஒரு குடும்பத்துல இருப்பான், இவன் ஒரு குடும்பத்துல இருப்பான். அங்க குடும்பத்துல சண்டை வந்தோன்னா இவங்க கம்ஃபர்ட்டுக்கு யாரை தேடுறது, சரி நம்மளை லவ் பண்ணானே காலேஜ்ல, நம்மளை லவ் பண்ணாலே அவர்கிட்ட போவோம். கவனமா இருக்கணும், குடும்பத்தை சீரழிச்சு விடும். இந்த குணத்தை வெளியேற்ற வேண்டும். எல்லாருக்குமே நான் சொல்றேன், ஓப்பனா நான் பேசுறேன். பெரியவங்களா இருந்தாலும் சரி, திருமணமா இருந்தாலும் சரி, வயசானவங்களுக்கு தான் மோசமான பழக்க வழக்கங்கள் இருக்குதான். ஏன் அப்படின்னா அவங்க வாழ்க்கையை பத்தி ஒரு துணி வந்திருக்கும், இதுதான வாழ்க்கை என்ன சொல்ல முடியும். திருமணமானவர்கள் 55 வயசு 65 வயசு மேலதான் அவங்களுக்கு என்ன இருக்கு, எக்ஸ்ட்ரா அஃபேர்ஸ் இருக்கு, தகாத உறவு இருக்கு. இன்னைக்கு தகாத உறவு உன் குடும்பத்தை சீலெடுத்து விடும். ஆண்கள் பெண்கள் பேசலாம், வரன்முனையோட தான். திருமணத்துக்கு அப்பாற்பட்ட உறவு உங்களுக்குள் காணப்படக்கூடாது. அந்த உறவு காணப்பட்டா அது என்ன பண்ணும், குடும்பத்தை பாழாக்கி சீரழித்து விடும். தாவீது யோசிச்சிருப்பான்ல, ஆண்டவரே தெரியாம நான் பண்ணிட்டேன்,
தெரியாம இவ்வளவு நாள் இதயத்துக்கு நான் ஏற்றவனா இருந்தேனே, நான் பச்சைபால என்ன பண்ணிட்டேன், தெரியாம கொலை பண்ணிட்டேன், இனி நான் என்ன பண்ணுவேன்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா வசனம் என்ன சொல்ல தெரியுமா? அழகான ஒரு சங்கீதத்தை எழுதுறாரு பாருங்க. கர்த்தர் விடல பாருங்க தாவீத. அழகான சங்கீதம் 51 சங்கீதத்தை எழுதுறாரு. 51 சங்கீதம், எனக்குள் சுத்த இருதயத்தை என்ன பண்ணுங்க, சிருஷ்டிங்க, நிலைவரமான ஒரு ஆவி என்ன பண்ணுங்க எனக்குள் தாங்க. கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இரக்கம் உள்ளவர். எந்த பட்சேபாள் அவ யோசிச்சிருப்பாள, உரியா நான் திருமணம் பண்ண முதல் நபர், இந்த ராஜா என்னை சீரழித்து விட்டானே, யோசிச்சிருப்பாள, என் குடும்பம் நிலைமை இப்படி ஆயிடுச்சு, கண்டிப்பா யோசிச்சிருப்பாள, யோசிக்க மாட்டாளா? வசனம் சொல்கிறது, பெட்சிபாளுக்கு 2வது பிள்ளை பிறக்கிறது. அவன் தான் யாரு? சாலமோன். சாலமோனுடைய சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஒடுக்கப்பட்ட சிதைக்கப்பட்ட பெட்சிபாளை கர்த்தர் கரங்களில் எடுத்தார். என்ன அர்த்தம்? உடைக்கப்பட்டிருக்கிறா, கவலையே படாத, இயேசு உன் குடும்பத்துக்குள் இருப்பாரானால் அதை அவருடைய சந்ததியாக அவர் மாற்றுவார். யோசிச்சிருக்கலாம், நீங்க தகாத உறவால தப்பு பண்ணிட்டேன். நீங்க ஒரு தகாத உறவு பண்ணிட்டா வீட்டுல எதை வச்சே பேசுறது? கணவனை அதை காட்டியே பேசுறது, இல்லைன்னா மனைவிய அதை காட்டியே சுத்தி காட்டுறது, இல்லைன்னா பிள்ளைங்க தப்பா போயிட்டா அதையே சுத்தி காட்டுறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது உங்க வீட்டை என்ன பண்ணாது, கட்டி எழுப்பாது, சீரழித்து விடும். தாவீது இங்க அழகான ஜபத்தை செய்யறான் பாருங்க. எனக்குள் ஒரு சிஸ்டம் உணர்ந்துட்டான். சுத்த இதயத்தை சிருஷ்டிங்க, நிலைவரமான ஆவியை கொடுங்க, பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துறாதீங்க, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்குள்ள வைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு கர்த்தர் தாவீதின் மேல் மனம் இறங்கி கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்து, வாசிங்க பாருங்களா 2 சாமுவேல் 7:11. 2 சாமுவேல், உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன், இப்போது கர்த்தர் உன்னை வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். 13, சாலமோன் என் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனம் என்றென்றைக்கு நிலைக்க பண்ணும். யோசனை அழகா சொல்லுது பாருங்க. கர்த்தர் தாவீதை பார்த்து சொல்றார், நீ அலைந்து திரிந்து ஓடின நாட்கள் போதும், நான் உனக்கு என்ன பண்ணுகிறேன், எல்லா சைடுல இருந்து எதை தருகிறேன், இளைப்பாறுதலை தருகிறேன் சொல்லி சொல்றார். உன் பையன் சாலமோன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவனுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். சீர்குலைந்த குடும்பத்திலிருந்து சந்ததிகளை தாங்குகிற ஒரு திட்டத்தை கத்த தருகிறார். அந்த சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகாத உறவாலும் குடும்பம் உடைக்கப்பட்டிருக்குமா? நீ மனம் திரும்புவீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களுடைய சந்ததிகளை கரங்களை எடுத்துப்பார். சுத்தி இருக்கிறதுல போராட்டத்திலிருந்து ஒரு அமைதல் உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. அடுத்து 4வது நாம் எடுத்து போட வேண்டிய பழக்கம், 4வது பழக்கம், புரிந்து கொள்ளாமை. புரிந்து கொள்ளாமை. வாசிங்க யோவான் 7:5. அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். யாரு இது? யார பத்தி சொல்லுது? இயேசு கிறிஸ்துடைய சகோதரர்கள் யார விசுவாசிக்கல? இயேசுவ நம்பல, அதனால என்ன பண்ணாங்களாம், இப்படி சொன்னாங்க. அடுத்த வசனம் பாருங்களேன், மார்க் 3:21 பாருங்க. மார்க் 3:21. அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொள்ளும்படி வந்தார்கள். இனத்தார்னா யாரு? அவங்க வீட்டுல கூட பிறந்தவங்க. இயேசு என்ன சொல்றாங்க, இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. என்ன நடக்குதுன்னா, இயேசுடைய ஊழியத்தை பார்த்து வீட்டாரே என்ன பண்ணல, புரிந்து கொள்ளல. அடுத்து எடுத்து போட வேண்டிய 4வது குணம் என்னன்னா, புரிந்து கொள்ளாமை. மரியாளுக்கு நல்லா தெரியும் இவர் யாரு, மேசியா. வசனம் சொல்லுது, எல்லாத்தையும் தன் இருதயத்துக்குள்ள என்ன பண்ணி விட்டா, வைத்து கொண்டான். ஆனா யோசேப்பு யார புரிந்து கொள்ளல, மரியாளை புரிந்து கொள்ள. இது பரிசுத்த ஆவியால கர்ப்பம் தரிக்கப்பட்டன்றப்ப யோசேப்பு யார புரிந்து கொள்ளல, மரியாளை புரிந்து கொள்ளல. குடும்பமா சேர்ந்து யார புரிந்து கொள்ள, கடைசியா இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ளல. தேவ திட்டத்தை அவர் பூமியில செய்து கொண்டிருக்கிறார். முன்னாடி வசனம் பாத்தீங்கன்னா, மக்கள்கள் திரள் கூட்டமாய் வருகிறாங்க, அவர் இயேசுட்ட வந்து நம்ம சுகமடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அவர் சாப்பிடுறது கூட நேரம் இல்லை. சொல்லப்போனா வீட்டு காரியங்களை செய்யக்கூடிய கூட நேரம் இல்லாம தேவ திட்டத்தை அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறா. ஆனா இதை புரியாம யாரு கூட பிறந்தவங்க இயேசு என்ன சொல்றாங்க, புரிந்து கொள்ளல. பாருங்க, இயேசு குடும்பத்துல கூட குறை இருக்கு பாத்தீங்களா?
இயேசுட்ட குறை கிடையாது, இயேசு குடும்பத்தார்கிட்ட குறை இருந்துச்சு பாருங்க. நான் சொல்ல எத்தனை பேர் புரியுது? இயேசுடைய குடும்பத்துக்குள்ள இருந்துச்சு பாருங்க. தேவ திட்டத்தை புரிந்து கொள்ளாத குடும்ப நபர்கள் எப்ப புரிந்து கொண்டாங்க தெரியுமா? இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க? தேவனை அவர் என்ன பண்றாங்க புரிந்த ஒண்ணு மாத்த வேணாம். அப்போஸ்தலர் 1:14 பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க? அந்த மேல் வீட்டார்ல கூடி இருக்கும்போது மரியாள் இயேசுடைய தாயாரும் கூட பிறந்தவங்க என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க அந்த இடத்துல. யாக்கோபு யார் எழுதுனா? இயேசுடைய கூட பிறந்தவன் தான் யாக்கோபு நிருபத்தை எழுதினார். யூதா யார் எழுதுனா? இயேசுடைய கூட பிறந்த சகோதரர். ஆனா இனிஷியல்ல என்ன பண்ணல? இயேசுவை புரிந்து கொள்ளல. இதே பிள்ளைகளே, வீட்டுக்குள்ள கணவன் மனைவியை புரிந்து கொள்ளணும். கணவர் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை பாக்குறாருன்னா, நைட்டு ரெஸ்ட் எடுக்கிற நேரத்துல நீங்க வீட்டுக்குள்ள இருப்பீங்க, வீட்டு வேலைகளை பார்ப்பீங்க, சந்தோஷம். ஆனா வெளியே போய் திரிந்து நிறைய பேரை பார்த்து பேசி ட்ரெயின் ஆகி உடம்புல சத்து இல்லாம தான் வீட்டுக்கு வருவாங்க. வந்தோன்னு என்ன பண்ணிடக்கூடாது? லிஸ்ட போட்டு நான் முக்கியம் இல்ல அது இதுன்னு போட்டு என்ன பண்ணிடக்கூடாது? புரிந்து கொள்கிற குணம் இருக்கணும். கணவருக்கு மனைவியை புரிந்து கொள்கிற குணம் இருக்கணும். சரீரம் முடியலையா, சரீரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த நேரத்துல உட்காந்து கறி மீனை வாங்கிட்டு வந்து இதை செய் அதை செய், ஏன் அப்படி இருக்கு, ஏன் இதை பண்ணல அதை பண்ணல. பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு பெற்றோரை புரிந்து கொள்கிற குணம் இருக்கணும். அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளை புரிந்து கொள்ள குணம் இருக்கணும். படிக்கலையா, அது ஏன் படிக்கல, ஃபெயில் ஆகுதா, எதுக்கு ஃபெயில் ஆகுது, அது என்ன பிரச்சனை, அது இப்படி இருக்குதா, ஏன் இப்படி இருக்கு, உட்கார்ந்து கேட்கணும். பேச மாய்க்கிறானா, ஏன் பேச மாய்க்கிறான், ஃபெயில் ஆகுறானா, ஏன் ஃபெயில் ஆகுறான், அவன் மனநிலை என்ன, அவனுடைய கெப்பாசிட்டி என்ன, அவனால என்ன முடியும் அப்படின்றத யார் புரிஞ்சுக்கணும்? ஏன்னா யார் புரிஞ்சுக்கணும்? பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும். வீட்டுக்குள்ள புரிந்து கொள்கிற பழக்கம் இருக்கணும். புரிந்து கொள்ளாத பழக்கங்கள் இருக்கிறதுனா வீடு எப்படி இருக்கு? சீர்குலைந்து இருக்கிறது. புரிகிறது கிடையாது. வேலை வேலை வேலைன்னு ஓடி என்ன மனசுல இருக்கு புரிகிறது இல்ல, என்ன காரியம் இருக்குன்னு புரிகிறது இல்ல. கணவர் கோமா பேச எதுக்கு கோமா பேசுறாப்ல? சரி, வேலை ஸ்தலத்துல தான் இருக்குமோ. மனைவி கோமா இருக்கிறானா ஏன் கோமாக்கா? உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குமோ. பிள்ளைங்க இதா இருக்கிறாங்கன்னா ஏன் இந்த பிள்ளை பிரச்சனை இருக்கு? கணவர் ஒரு பாவத்துல இருக்காருன்னா ஏன் இந்த பாவத்துல இருக்கிறாரு, எதனால இந்த பாவத்துல அகப்பட்டு இருக்காரு? புரிந்து கொள்ளுகிற தன்மை வீட்டுக்குள்ள இருக்கணும். ஆனா இயேசுடைய வீட்டுல யாரு இல்ல? புரிந்து கொள்ற தன்மை இல்ல. பாத்தீங்களா, அவருக்குள்ள இந்த உடைக்கப்பட்ட எங்க அம்மாக்கு தெரியும், தெளிவா என்ன சொல்லியிருக்காங்க, நான் தேவ பிள்ளை, ஆனா தேவ சித்தத்தை செய்ய என்ன பண்ணல, என்னை விடமாய்க்கிறாங்களே. நீ கவனமா இருக்கணும். பிள்ளைங்க சர்ச்சுக்கு வராங்களா, ஊழியத்தை பண்றாங்களா, தேவ திட்டத்தை பண்றாங்களா, சந்தோஷப்படுங்க. சர்ச்சிலே உட்காந்துட்டு இருக்கிற ஊழியன்னு ஓடுற வீட்டுல உட்காந்து என்ன பண்ண போகுது? யோசித்து பாருங்க. வீட்டுல உட்காந்து நேரத்தை விரயம் பண்ண போகுது. தேவ திட்டத்தை செய்யட்டும், புரிந்து கொள்ளணும். அவன் சர்ச்சுக்கு போறானா ஏன் சர்ச்சுக்கு போறான், போட்டும், அது அவனுக்கு ஆசீர்வாதம். ஊழியத்தை எடுத்து பண்றானா போட்டும், ஆசீர்வாதம். அவன் தலை என்ன பண்ணாது, கீழே விழாது. புரிந்து கொள்கிற தன்மை. அசல் எத்தனை பேர் புரியுது? புரிந்து கொள்கிற தன்மை உங்க வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா உங்க குடும்பம் என்ன பண்ணும்? கட்டப்படும். அல்லேலூயா. சீர்குலைந்த குடும்பம் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அவங்க புரிந்து கொள்றாங்க, ஆமா இவர் என்ன பண்ற, உலக ரட்சகர். இயேசு மேல் விசுவாசித்தார்கள். வீட்டுல இருக்கிற நபர்களை நம்புங்க. புரிந்தாதான் அவங்கள நம்ப முடியும். சொல்ல எத்தனை பேர் புரியுது? அவங்க மேல நம்பிக்கை வைக்கணும்னா நீங்க உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளணும். இந்த வேலையை பண்றாங்களா, தேவ சித்தத்தோட தான் அவங்க செய்வாங்க, கர்த்தருடைய திட்டத்தோட தான் செய்யறாங்க அப்படின்னு எப்ப வரும்? நீ புரிந்து கொண்டாதான் அது உங்க வீட்டுக்குள்ள வரும். ஹல்லேலூயா. அடுத்து 5வது எடுத்து போட வேண்டிய பழக்கம் வீட்டுல இருந்து தவறான தொழில். அடுத்து வீட்டுல இருந்து எடுத்து போட வேண்டிய 5வது பழக்கம் தவறான தொழில். யோசுவா 2:1 வாசிங்க. நூனின் குமாரனாகிய யோசுவா சித்திமிலிருந்து வேவுகாரனாகிய 2 மனுஷனை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். போதும். இந்த இடத்துல பாருங்க, அடுத்து யாருடைய வாழ்க்கை, சீர்குலைந்த வாழ்க்கையை பத்தி பார்க்க போறோம். ராகாப் என்னும் வேசி, ஒரு தவறான தொழில இருந்த ராகாப். யோசுவா என்ன பண்றாப்புல, கானானை சுதந்திரிக்க போறதுக்கு 2 பேர் என்ன பண்றாரு, வேவு பார்க்க அனுப்புறார். அந்த வேவுக்காரங்க யார் வீட்டுக்கு வந்தாங்க? விபச்சாரம் செய்கிற ராகாபோட வீட்டுக்கு வராங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த 2 நபரையும் கொலை பண்றதுக்காக அந்த உள்ளூர்காரங்க வந்துடுறாங்க. ராகாப் என்ன பண்றா அப்படின்னா இவர்களை என்ன பண்றான், பாதுகாக்கிறான்.
இவங்க என்கிட்ட இல்ல, வந்தாங்க அப்பயே போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்க உயிரை என்ன பண்றா, வீட்டுல ஒரு இடத்துல வச்சு மறைச்சு வச்சு அவங்களை பாதுகாக்கிறா. பாருங்க ராகாபுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை பாருங்க. இந்த இடத்துல எப்படிப்பட்டவன் சொல்றாரு பாருங்க. அவள் ஒரு வேசியாக விபச்சாரம் தொழில் செய்த ஒரு நபராக இருந்தார். அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை பாருங்க. சீர்குலைந்த ஒரு வாழ்க்கை. அவ்வளவுதான் என் வாழ்க்கை, ஒரு ஹோப்பே இருந்திருக்காதுல அவளுக்கு. அவ்வளவுதான், என் உடம்பு என்ன பண்ணிட்டேன், வித்து போட்டுட்டேன், இனி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, என்னுடைய தலையெழுத்து அவ்வளவுதான். அந்த நிலைமையில தான் அவன் இருந்திருப்பா, அந்த நிலைமையில தான் இருந்திருப்பா. ஆனா பாருங்களேன், அவ காட்டின தயவு, அந்த வசனம் பாருங்களேன். அவ என்ன பண்றா, கர்த்தரை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாள். 11ஆம் வசனம் பாருங்களேன். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களால எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அப்படின்னா என்ன, அவர் ஒருவரே கர்த்தர். எங்க, வானத்திலையும் சரி. ஆனா அவ எப்பேற்பட்ட நிலைமையில இருக்கிறா, விபச்சாரம் செய்யறவ என்ன பண்றா பாருங்க. அவர் அறிந்து கொள்றா, கர்த்தர் செய்த காரியங்கள்லாம் கேட்ட போது அவரை அல்லாமல் வேற தேவன் இல்லை என்பதை அவர் அறிந்து கொள்றான். அல்லேலூயா. கர்த்தர் வாழ்க்கைக்குள்ள வந்த போது என்ன நடந்துச்சு தெரியுமா, அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா மாறுச்சு தெரியுமா. பாருங்க, எபிரேயர் 11:31 பாருங்க. எபிரேயர் 11:31. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். என்னது, அந்த அடுத்து அவங்க அந்த தேசத்தை கொள்ளையிடும் போது எல்லா வீட்டையும் அழிச்சு போட்டாங்க. யாருடைய வீட்டை மட்டும் அழிக்கல, ராகாவுடைய வீட்டை யோசுவா அழிக்க கட்டளையில. அவ பாருங்க, விசுவாசத்தினாலே அவ என்ன பண்ணா, கீழ்ப்படியாதவரோடு சேராம சமாதானத்தோட யார என்ன பண்ணா, தேவ மனிதரை ஏற்றுக்கொண்டதுனால அவருடைய ஜீவன் பாதுகாக்கப்பட்டது. ஆவிக்குரிய மீனிங்ல சொன்னா அவள் நித்தியத்தை அடைந்தாள். அவள் வாழ்க்கை பூரணம் அடைந்தது. அற்புதம் என்ன தெரியுமா, இயேசுடைய ஜீனியாலஜில சந்ததியில யாருடைய சந்ததி, யாரு பேர் வருது தெரியுமா, ராகாபுடைய பேர் வருது. எப்படி சாலமோன் தாவீது இவங்க வழியாய் பிறந்தாரோ, ராகாபின் வழியா அவனுடைய வித்தை அவர் தேர்ந்தெடுத்தார். ஒரு ஆமீன் வரல பாருங்க. எவ்வளவு பெரிய திட்டத்தை வாழ்க்கையில் வச்சிருக்காரு பாருங்க, எவ்வளவு பெரிய திட்டம் பாருங்க. தேவகுமாரனே அவருடைய சந்தையில் வந்து பிறந்தார். அவ அவமானத்தை எல்லாம் மாற்றி போட்டு விட்டார். இன்னைக்கு அநேகர் இந்த சேனல் யூடியூப்ல இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. தகாத உறவால நான் பிறந்துட்டேன், இந்த அவமானம் என்னை விட்டு நீங்க மாக்கிது. எங்க அப்பா தப்பு செஞ்சுட்டாங்க, எங்க அம்மா தப்பு செஞ்சுட்டாங்க, அதனால இந்த பூமிக்கு வந்துட்டேன், இந்த அவமானம் நீங்க மாக்கி நினைச்சு கொண்டிருக்கிறேன்னா, ராகாபுடைய சந்ததியில இயேசு பிறந்து அவளுக்கு மகிமையை கொண்டு வந்தது போல இயேசு உன் வாழ்க்கையில இருப்பாரானால் உன்னுடைய எல்லா தலையெழுத்தையும் எல்லா அவமானத்தையும் நீக்கி உன் தலையை அவர் உயர்த்துகிறவராயிருக்கிறார். தகாத உறவினால் சீர்குலைந்த குடும்பத்தை கர்த்தர் தன்னுடைய குடும்பமாக தான் அந்த குடும்பத்துல வந்து பறக்க போறேன்னு சொல்லி அந்த சந்ததியை கர்த்தர் ஏற்படுத்தினார். தவறான தொழில்கள். ஆனா விஷயம் என்ன, அதை என்ன பண்ணிடணும், விட்டுறணும். வசனம் சொல்லுது, ராகாப் மறுபடியும் என்ன பண்ணல, அந்த தொழிலை பண்ணல. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தணும்னா அந்த தகாத பழக்கத்தை விடணும், தகாத உறவை விடணும், தகாத வேலையால வருகிற காரியத்தை விடணும். அப்பதான் சீர்குலைந்த உன் வாழ்க்கை என்ன பண்ணும், கட்டப்படும். இயேசு உபச்சார ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார், போ, இனி அவக்கு தேவை அதுதான். உன் பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன், நீ என்ன பண்ணாத, எனக்கு பாவம் செய்யாத. சமாரிய ஸ்திரியை பார்த்து பேசுறா, நீ 5 கணவர் 6 கணவரோட இருக்க, இப்ப இருக்கிறது உன் கணவர் கிடையாது, ஆனா நான் உனக்கு என்ன தரேன், ஜீவ தண்ணீரை தரேன். அவ போய் சமாரிய தேசத்தை ரட்சிப்புக்குள் நடத்தினா. நீங்க உங்க குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்றால் தகாத உறவை விடணும். தகாத உறவுகளால உனக்கு அவமானம் வந்திருக்கலாம், நிந்த வந்திருக்கலாம், ஆனா நீ விட்டுட்டீங்க அப்படின்னா கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்க வேலைய உன் வீட தலை நிமிர செய்கிற தேவனாக இருக்கிறார். இப்ப இருக்க ட்ரெண்ட் என்ன, கல்யாணம் எல்லாம் கிடையாது பசங்கிட்ட. இப்ப இருக்க ட்ரெண்ட் லிவிங் டுகெதர். எது லிவிங் டுகெதர்? திருமணம் பண்ணிக்க வேணாம், 2 வருஷம் உங்களோட வாழுவோம், இன்னொரு வருஷம் அவங்களோட வாழுவோம், அடுத்து அவங்களோட வாழுவோம். உலகம் என்னதையும் சொல்லிட்டு போகுது. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கடைபிடித்தாதான் நம் குடும்பம் சீரழிந்து போகாது. நாம் ஒத்துழைச்சாதான் கர்த்தர் என்ன பண்ண முடியும், கட்ட முடியும். இப்ப நம்ம இருந்து எடுத்து போட வேண்டிய அடுத்து எத்தனாவது காரியம், 5வது பழக்கம் என்ன, தவறான தொழில். கனடால ஒரு
ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்க வந்து யார் அப்படின்னா, இந்த மாதிரி விபச்சாரம் தொழில் செய்யற ஒரு பெண்மணி. அப்போ ஒரு நாள் டாக்ஸில போயிட்டு இருந்தப்ப, அந்த தொழிலுக்காக போயிட்டு இருக்கும்போது இந்த டாக்ஸி டிரைவர் வந்து ரட்சிக்கப்பட்டவர். அப்ப அவருக்கு தெரிஞ்சிருச்சு இவ எங்க போறா, விபச்சாரத்துக்கு போறா அப்படின்னு தெரிஞ்சோடனே அவர் கொஞ்சம் கொஞ்சமா அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சார். அப்ப சொன்னார், ஆண்டவர் உன்னை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். நீ எவ்வளவு பாவம் செஞ்சாலும் சரீரத்தை நீ விட்டு போட்டிருந்தாலும் மறுபடியும் சரீரத்தை புது சரீரத்தை கொடுத்தா இருக்கிறார். அவர் இயேசுடைய அன்பை பத்தி சொல்கிறார், அவருடைய பாவ மன்னிப்பை பத்தி சொல்கிறார், பரிசுத்த வாழ்க்கையை பத்தி சொல்றார், பரிசுத்தாவியுடைய பலனை பத்தி சொல்கிறார், நியாய தீர்ப்பு, மனம் திரும்பாட்டினா ஆத்மா எப்படி அழியும் சொல்றா. போய் கொண்டே டக்குன்னு காரை நிப்பாட்டுங்கன்னாலாம். நிப்பாட்டினோன்னா யூட்டன் அடிங்கன்னு சொல்லி நேரா வீட்டுல போய் முழங்கால் படிட்டு ஆண்டவர் நோக்கி கதறி அழுதான். நான் இந்த தொழில்ல வெளியே வர முடியாம பயங்கரமா நான் கஷ்டப்படுறேன், என்னை மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா மன்னிங்கப்பான்னு சொல்லி பயங்கரமா அழுதா. கர்த்தருடைய கரம் அவள் மேல தொட்டது. கர்த்தருடைய பாவத்தை மன்னித்தார். அதுல இருந்து அவளை விடுதலை ஆக்கினார். விடுதலை ஆக்கி கடைசியா அந்த பெண்மணிக்கு ஊழிய அழைப்பு கொடுத்தார். அந்த பெண்மணி உலகமெங்கிலும் சுவிசேஷத்தை செய்த ஒரு பெண்மணியாக மாறினார். ஹல்லேலூயா. இவர் பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவருடைய சாட்சியில கேட்டேன். அவங்க சர்ச்சில் கூப்பிட்டு அவங்கள பயன்படுத்துறாங்க. அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, பல 1000 பேர்த்துக்கு என் உடம்ப நான் வித்து போட்டேன், இன்னைக்கு இதே உடம்பால பல 1000 பேரை லட்சங்களை நான் ரட்சித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா. ஹல்லேலூயா. கர்த்தர் உன் வாழ்க்கையில வருவாரானால் சீர்குலைந்த உன் வாழ்க்கையை முழுமையான வாழ்க்கையை மாற்ற முடியும், பயன்படுகிற வாழ்க்கையை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அடுத்து 6வது நாம் எடுத்து போட வேண்டிய 6வது பழக்கம் கைவிடுதல். சீக்கிரம் டைம் ஆகுது, எழுதிக்கோங்க. கைவிடுதல். ரூத் 1:20-21 வாசிங்க. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றார். சரி, நவோமி இருக்கிறா. சரிங்களா? நவோமி அவங்களுடைய கணவர் இறந்துடுறாரு, அவங்க 2 பிள்ளைங்களும் இறந்துடுறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, பிள்ளைங்களும் இறந்துட்டாங்க. இப்ப வெறும் யார் இருக்கிறா, மருமக மட்டும் இருக்கிறா. அப்ப நவோமி சொல்றா, என் வாழ்க்கை சீரழிஞ்சிருச்சு, கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்துட்டாரு, நிறைவாய் நான் இருந்தேன், என் வாழ்க்கையை ஃபுல்லா என்ன பண்ணிட்டாரு. அந்த வேதனை சொல்றா, எல்லாம் குறைவாய் மாறி போச்சு என் வாழ்க்கையில. கணவன் போயிட்டாரு, பிள்ளைங்க போயிட்டாங்க. அப்ப நவோமி கூப்பிட்டு சொல்றா, அப்பா உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, எனக்கு வயசாயிருச்சு, என் ஓட்டம் முடிஞ்சிரும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க பாட்டு நீங்க உங்க ஊருக்கு போங்க, யாரையாவது திருமணமாகி சந்தோஷமா இருங்கன்னு. மருமக போயிட்டா, ஒருபால் முத்தமிட்டு அழுது பண்ணிட்டு போயிட்டா. ஆனா 2வது ரூத் என்ன பண்றா, நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன், நீங்க போகிற இடம் தான் அந்த இடம், உங்க வீடு தான் என்னுடைய வீடு, உம்முடைய இனம் தான் என்னுடைய இடம், இதை பத்தி நீங்க பேசாதீங்கன்னு சொல்லி நவோமியோடு என்ன பண்ணிட்டா, கூடையே என்ன பண்ணா, இந்த ரூத் இருந்தான். அப்ப ஒரு பக்கம் ஊருக்கு வந்த உடனே நவோமி தனக்கு பட்ட துக்கத்தை எல்லாம் என்ன பண்ணுகிறா, சொல்லி அழுது கொண்டிருக்கிறா. அப்ப ரூத் இந்த நல்ல காரியம் பண்ணதுனால கர்த்தர் ரூத்தை கொண்டு நவோமியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ரூத் கைவிடாம தன்னுடைய ஒரு புயல் அடித்த போது, ஒரு குடும்பத்துல ஒரு புயல் அடித்த போது தன் யாரை கைவிடல, தன்னுடைய மாமியாரை கைவிடல. அந்த குடும்பம், இது ஒரு குடும்பம், கர்த்தர் இணைத்த குடும்பம், இதை விட்டு ஒரு பிரச்சனை வந்தா நான் என்ன பண்ண மாட்டேன், குடும்பத்தை விட்டு நான் விலக மாட்டேன் அப்படின்னு சொல்லி கை கோர்த்து அவன் என்ன பண்றான், நவோமியோட வருகிறா. இருந்த போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, போன இடத்துல போவாஸ் என்ற நபர், அவர் நல்ல ஒரு பெரிய ஒரு எஜமானன். அந்த எஜமானன் யாரை திருமணம் பண்றா, ரூத்தை திருமணம் பண்ணுகிறார். ரூத்தை திருமணம் பண்ணி ரூத்துக்கு என்ன பண்ணுகிறது, ஒரு பிள்ளை பிறகுறது. சரிங்களா? இப்ப பாருங்க நவோமி என்ன சொல்றா பாருங்க, 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி, அச்சு போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுது. இஸ்ரவேலிலே இப்ப பறந்திருக்கிற உன் பேரனுடைய பேர் என்ன பண்ண போகுது, பிரபலமாக கடவுது. அடுத்த வசனம், அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனோ, உன் முதிர் வயதில் உன்னை ஆதரிக்கிறமாய் இருக்க கடவன், உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலோ உனக்கு அருமையா இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாள் என்றார். ஹல்லேலூயா. நவோமியுடைய சாட்சி பாருங்க, ரூத்தை பார்த்து 7 பிள்ளை இருந்தா கூட உனக்கு இப்படிப்பட்ட மருமக கிடைச்சிருக்காது. இந்த ஒரு மக எத்தனை பேருக்கு சமம்,
உன் 7 பிள்ளைகளுக்கு சமம். எப்பேற்பட்ட குடும்பம் பாத்தீங்களா? அது சீர்குலைந்த குடும்பம். என்ன குடும்பம்? கணவன் இறந்துட்டாரு, பிள்ளைகள் இறந்துட்டாங்க, அடுத்து என்னன்னு தெரியாது. ஆனா ரூத் பாருங்க, மருமக போயிட்டா. ஆனா ரூத் என்ன பண்ணல? மாமியார விடல. இன்னைக்கு அந்த பழக்கம் வீட்டுக்குள்ள வரணும். கைவிடாத குணம். இன்னைக்கு எப்படி ஆயிப்போச்சு தெரியுமா சமுதாயம்? கணவனுக்கு ஒரு கடன் பிரச்சனை, உடனே டிவோர்ஸ். நீ பாத்துக்கப்பா உன் கடனை. கணவன் பிசினஸ் பண்ணி ஒரு பிசினஸ் நட்டமாயிருச்சுன்னா டிவோர்ஸ். மனைவிக்கு ஏதாவது பிரச்சனை, வியாதினா, கல்யாணம் பண்ணி ஏதோ வியாதி வந்துருச்சுன்னா கணவன் என்ன பண்றாங்க? உடனே கைவிட்டு இன்னொரு கல்யாணம். பிள்ளைங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, உடனே கைவிடுதல். தேவ பிள்ளைகளே, நீ கைவிடாம உன் குடும்பத்துல ஒரு அடி, ஒரு புயல் அடித்தாலும், ஒரு வேதனை வந்தாலும், குறைபாடு வந்தாலும், நீ குடும்பத்தோடு கைவிடாம இருப்பாயானால் அந்த நாட்கள் கடந்ததுக்கு அப்புறம் வேதத்தில் சொல்றபடி நவோமி சொன்னா பாருங்க, கர்த்தர் எனக்கு இருந்த எல்லாத்தையும் எடுத்து போட்டார். அதே நவோமி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறார். கர்த்தரும் குடும்பத்தை முழுமை அடைய செய்வார். ஆனா அதை விட்டுட்டு வேற குடும்பத்தை ஃபார்ம் பண்ணோம், அந்த குடும்பம் என்ன ஆக இருக்காது? நிலைத்து இருக்காது. குடும்ப நபர்களை கை விட்டுட்டு என்னமோ உன் தலையெழுத்து, நீ பாத்துக்கோ, உன் கடன், உன் வியாதி, உன் பிரச்சனை, உன் படிப்பு, குடும்பம் கட்டப்படாது. இன்னைக்கு வீட்டுல ஒருத்தவங்களுக்கு பிரச்சனைனா 4 பேரும் இணைந்து இருக்கிறது தான் குடும்பம். ஆமேன் வரல பாருங்க. நல்ல அந்த பழக்கத்தை உண்டு பண்ணிக்கோங்க. வீட்டுல தாத்தா பாட்டிக்கு ஒரு பிரச்சனைனா கண்டுக்காம இருக்க கூடாது. தாத்தா பாட்டி தானே, என்ன இருக்கணும்? அது உன்னுடைய பிரச்சனை. ஒரு குடும்பம் கைவிடாத பழக்கம் உங்களுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தரும் குடும்பத்தை கட்டி எழுப்புவார். நவோமி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. முன்னாடி வசனம் போடுமா, 14 வசனம். எப்படி ஆசீர்வதிச்சார் பாருங்க. அப்பொழுது ஸ்திரீகள் நவோமியை பார்த்து, சுதந்திரம் என்ன பண்ணல, அற்று போகல. அடுத்து உன்னுடைய சந்ததி இல்லாம நீ அப்படியே முடிஞ்சு போல. உனக்கு கர்த்தர் என்ன பண்ணார்? உனக்கு ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறார். உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலில் அவனுடைய பேர் என்ன பண்ணும்? பிரபலமாக்கப்படும். அவள் சந்ததியில யார் பிறந்தா தெரியுமா? யார் பிறந்தா தெரியுமா? அவளுக்கு ஓபேத்னு ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையன் வந்துதான் அவனுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். யாரு? ஜெஸ்ஸி. ஜெஸ்ஸியுடைய பையன் தான் தாவீது. தாவீது சந்ததியில இயேசு வருகிறார். யார்கிட்ட இருந்துச்சு? எதனால நவோமியோட குடும்பம் தூக்கப்பட்டது? ரூத்தால. ரூத் கிளம்பி போய் வேற குடும்பத்தை ஃபார்ம் பண்ணிருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து சந்ததியில பிறந்திருக்க மாட்டார். ஆனா அந்த புயலை கடக்க உறுதுணையாய் இருந்ததுனால கர்த்தர் ரூத்தின் சந்ததியை தெரிந்தெடுத்தார். இன்னைக்கு வீட்டுல கல்யாணம் ஆனாலும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் சரி, குடும்ப நபர்களை என்ன பண்ணணும்? பிடித்திருக்கணும், விடாம பிடித்திருக்கணும். பிடித்திருப்பேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். குடும்பம்ன்றது எதுக்கு தெரியுமா? இணைந்து இருக்க, புயல்களை தாண்ட, அலைகளை தாண்ட. அதுதான் குடும்பம். ஒரே நபரா இருந்து என்ன பண்ணும்? குடும்ப பிரச்சனை எடுத்து நிக்கணும். எடுத்து நிப்பீங்கன்னா பிரபலமாக்குற நபர்கள் உங்கள் வீட்டுல இருந்து எழும்புவார்கள். ஹல்லேலூயா. உனக்கு ஆறுதல் கொடுக்கிற நபர்கள் என்ன பண்ணுவாங்க? உன் சந்ததியில் எழும்புவார்கள். கடைசியாக எடுத்து போட வேண்டிய 7வது பழக்கம், வேதத்துக்கு மாறான வாழ்க்கை. சீர்குலைந்த குடும்பத்திலிருந்து முழுமையான குடும்பம் வர வேண்டும் என்றால் நீ எடுத்து போட வேண்டிய 7வது பழக்கம், வேதத்துக்கு மாறான வாழ்க்கை. வாசிப்போம் 1 கொரிந்தியர் 1:11. வாசிங்க 1 கொரிந்தியர் 1:11. ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குளோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கேன். அடுத்து 5:1 வாசிங்க. உங்களுக்குள் விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிக்குள் சொல்லப்படாத விபச்சாரமா இருக்கிறது. இப்ப நம்ம தனித்தனி குடும்பமா பார்த்தோம். அடுத்து புதிய ஏற்பாட்டுல இருந்து ஒரே ஒரு குடும்பத்தை பார்த்து முடிப்போம். குடும்பம் வரும்போது எதுவும் தான் குடும்பம். வேதம் சொல்றது புதிய ஏற்பாட்டுல சபையும் குடும்பம். இந்த கொரிந்து சபை எப்படிப்பட்ட சபை பாருங்க. சீர்குலைந்த சபையே சீர்கட்டு கிடக்கு. சபைனா எது? சபைக்கு வர மொத்த கூட்டமும். அதான் 1:1 பார்த்தா உங்களுக்குள் வாக்குவாதம் இருக்கு. சபைக்குள்ள என்ன இருந்துகிட்டு இருக்கு? வாக்குவாதம். நான் சொல்றது, நீ சொல்றது. அடுத்து பாருங்க 5வது சொல்றாரு, விபச்சார பாவம் வந்து கொஞ்சம் நஞ்ச விபச்சார பாவம் கிடையாது. எப்படிப்பட்ட விபச்சார பாவம்? ஒருத்தவனுக்கு 2 மனைவி இருக்குன்னா முத பிறக்கிற பையன் வந்து யாருடைய தகாத உறவை வச்சுக்கலாம்? 2வது அம்மா கூட உறவு வச்சுக்கலாம். காது கொடுத்து கேட்க முடியல பாருங்க. சொல்லிட்டு பவுல் சொல்றாரு பாருங்க, இது அஞ்ஞானிக்குள்ள கூட அக்செப்ட் ஆகலது.
ரட்சிக்கப்படாதவன் கூட என்ன பண்றது கிடையாது, இந்த அசுத்தத்தை பண்றது கிடையாது. ஆனா யார் இந்த அசுத்தத்தை பண்றா? ரட்சிக்கப்பட்ட நீ பண்ணிட்டு இருக்கிற. அடுத்தது கொரிந்து சபையில நிறைய பிரச்சனை இருக்கு. வழக்கு கேஸ் போடுறான், காசு பிரச்சனையால சபைக்குள்ளே கேஸ். செக்ஷுவல் இம்மாரலிட்டி நிறைய இருக்குது. ஏழை பணக்காரன், அதான் நம்ம பந்தியில வாசிப்போம்ல, ஒருவருக்காக ஒருத்தர் காத்துருங்க. ஏழை பணக்காரன், பணக்காரனுக்கு ஒரு பந்தி, ஏழைக்கு ஒரு பந்தி. ஏது கர்த்தருடைய பந்தியவே. சோ அநேக காரியங்கள் இருக்கு. இந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருந்தது? சீர்குலைந்த சபையாக இருந்தது. பவுல் அவங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ சபையாய் கூடி வந்திருக்க சந்தோஷம், ரட்சிக்கப்பட்டிருக்க சந்தோஷம். ஆனா சபை எப்படிப்பட்டதா இருக்கு? சீர்குலைந்தா இருக்கிறது. ஆனா நீ இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும்? நீ உன்னுடைய சரீரம் தேவன் தங்கும் தேவ ஆலயம். 1 கொரிந்தியர் 6:8 சொல்லுகிறார். நீ என்ன பண்ண? கிரைஸ்ட் சென்டர் லைஃப் வாழு. வெறும் சர்ச்சுக்கு வந்தோமா, சாப்பிட்டோமா, போனோமான்னு இருக்காத. அப்ப எதற்கு புறம்பான ஒரு வாழ்க்கை? வேதத்துக்கு புறம்பான ஒரு வாழ்க்கை. ரட்சிப்பு இருக்கு, ஆனா என்ன இல்ல? வேத வசனத்தின்படி வாழ்றது கிடையாது. தேவ பிள்ளைகளே, சபை எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஆராதிக்கிறோம்னா வெளியே போனதுக்கு அப்புறம் பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ற சபையா இருக்கணும். நம்ம எல்லாம் இப்ப தனி குடும்பம் பத்தி பேசுறேன், இப்ப சபையை பத்தி பேசுறேன். மறைவாய் இருந்தாலும் சரி, சபை எப்படி இருக்கணும்? பரிசுத்தமுள்ள சபையா இருக்கணும். வெளியே போய் அநியாயம் செய்யற நபராய் நம்ம இருக்க கூடாது. ஏன்னா சரீரம் யார் தங்குற தேவாலயம்? பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் தங்குற தேவாலயம். அடுத்த வசனம் சொல்றது, கிரயத்துக்கென்று நீ எடுக்கப்பட்டிருக்கிற. You are bought with price. உன்னை விலை செலுத்தி ஆண்டவர் கொடுத்துக்க. என்ன விலை? இயேசுடைய ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டு எடுத்திருக்கிறார். சபைக்குள்ள வந்து ஆராதிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது வேத வசனத்துக்கு புறம்பான ஒரு வாழ்க்கையை நீ வாழாத அப்படின்னு பவுல் சொல்கிறார். நீ யாரை பேஸ் பண்ணி வாழணும்? கிறிஸ்துவை பேஸ் பண்ணி வாழணும். ஏன்னா இனி நீ அல்ல, உனக்குள் யார் இருக்கிறா? கிறிஸ்துவே வாழ்கிறார். அதான் 2ஆம் அதிகாரம் 5:17 பாருங்க. இந்த வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். 2ஆம் அதிகாரம் 5:17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாகின. சொல்றார் பார், நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறனா, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறனா, உன் பழைய சுவாபம் போயிடுச்சு, நீ புதிய சுவாபம் உனக்குள்ள உண்டாயிடுச்சு. அது என்ன சாபம்? கிறிஸ்துவை போல மாறி வாழ்கிற ஒரு படைப்பு. ஒரு நிறைவான சபைக்கு நேராய் கொண்டு போகிறார். சீர்குலைந்த, ரட்சிக்கப்பட்டுட்ட ஆனா சீர்குலைந்த நிறைய குறை உனக்குள்ள இருக்கு. கொரிந்து சபை எவ்வாறு சொல்றாரு? நிறைய குறை இருக்கு. ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோ, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறதுனால அவர் உனக்கு பலனை கொடுத்து உன் சரீரத்தை பரிசுத்தமா வாழக்கூடிய பலனை தருவார். நீ வீட்டுல போனாலும் வேலை செய்யறதுலயும் அப்படி நடக்கும்போது பழைய சுவாபம் ஒளிஞ்சிருச்சு, என்ன வந்துருச்சு? புதியவைகள் உனக்குள் தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. அப்படி சொல்லி கொரிந்து சபையை நிறைவாக அவர் நடத்துகிறார். தேவ பிள்ளைகளே, நம் சபைக்குள்ள, நமக்கு சபையா இருக்கிற நமக்குள்ள என்ன இருக்கணும்? வேதத்தின்படி வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்கணும். வேதத்துக்கு புறம்பா வாழ்கிற வாழ்க்கை பழக்கம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. அதை எடுத்து பிடுங்கி போட்டுருங்க. பைபிள் வாசிக்க தெரியாது, வசனம் வாசிக்க தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும் எது தப்புன்னு தெரியும். ஆமாவா இல்லையா? வசனம் தெரியாதனாலும் ஆவியானவர் உனக்குள்ள இருக்கனால எது தப்புன்னு உனக்கு தெரியும். அதை நீ பண்ணாத. இப்ப நீ வாசிக்காம இருக்கலாம், பைபிள வசனங்கள் தெரியாம இருக்கலாம், ஆனா ஆவியானவர் உனக்குள் இருக்கிறபடியாக இது வழி, இது தவறு, இது பரிசுத்தம், இது பாவம் என்பதை அவர் உனக்கு உணர்த்தி காட்டிக்கிட்டே இருப்பார். சபையாகிய நீ வெளியே போய் நீ உலகத்துக்குள் போகும்போது வேதத்துக்கு புறம்பான வாழ்க்கை வேண்டாம். பொய் வேணாம், விபச்சாரம் வேணாம், புரட்டு வேணாம், மேன்மை வேணாம், சண்டை வேணாம், காமங்கள் வேணாம், விகாரங்கள் வேணாம், கோபங்கள் வேணாம், கசப்பு வேணாம், முறுமுறுப்பு வேணாம், பெருமை வேணாம், கோல் சொல்கிற பழக்கங்கள் வேண்டாம். ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாரு, என்ன இது பாவம். நான் சொல்ல எத்தனை பேர் புரியுது? புரியுதா இல்லையா? அல்லேலூயா. இதை நம்ம எடுத்துருவோம்னா நம்முடைய சபையை இன்னும் கர்த்தர் முழுமை அடைய செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக சொல்லி முடிச்சிடறேன். ஜப்பான்ல வந்து ஒரு ஆர்ட் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, கின்சுகி அப்படின்னு ஒரு ஆர்ட் இருந்துச்சு. இப்ப நம்ம எல்லாம் நிறைய கை வண்ணங்கள்ல செய்யறாங்கல்ல. நம்முடைய கல்ச்சர்ல போனீங்கன்னா, நார்த் இந்தியன்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய சிலைகள் இந்த மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த ஜாப்பனீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பொருள் உடஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பொருளை வந்து டிஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. இப்ப கையில வந்து ஒரு பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரம் உடஞ்சிருச்சுன்னா அந்த டிஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. கின்சுகின்னு ஒரு ஆர்ட் இருக்கு. அந்த உடஞ்ச பீஸை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அதற்குன்னு ஒருத்தர் இருப்பார், அவங்க கையில கொடுத்துருவாங்க. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த உடைஞ்ச எல்லா பொருளையும் அப்படியே சேர்த்து என்ன பண்ணுவார்? ஒட்டுவார். எதை வச்சு ஒட்டுவார்னா, தங்கத்தை வச்சும் தங்க பவுடரையும் வச்சு என்ன பண்ணுவார்? இது எல்லாத்தையும் ஒட்டுவார். அந்த போட்டோ எடுக்கணும்னு நினைச்சா நான் மறந்துட்டேன். நீங்க நெட்ல அடிச்சாலே வரும், அழகா இருக்கும். அது
அது ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த பாத்திரம் அப்படியே அழகா ஜொலிக்கும். ஏன்னா ஃபுல்லா தங்கமா இருக்குல்ல. முன்னாடி உடைக்கப்பட்ட இருந்த அந்த அழகை காட்டிலும் உடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் தங்கம் இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் இது பயங்கர ஷைனிங்கா ஒரு விலையேற பெற்ற பாத்திரமாக அது மாறிடும். இவங்க ஏன் இதை பண்ணுவாங்க அப்படின்னா, உடைஞ்ச பொருளை தூக்கி ஏன் போட மாட்டாங்க அப்படின்னா, அதை எப்பேற்பட்ட சூழ்நிலை அது உடஞ்சிருச்சு என்பதை அவங்க நினைவு கூர்ந்துட்டே இருப்பாங்க. கோவத்துல தூக்கி போட்டு உடஞ்சதா இருக்கலாம், இல்லைன்னா கை தவறி விழுந்து உடஞ்ச இதா இருக்கலாம், சரிங்களா, இருக்கலாம். அப்ப இந்த உடைஞ்சதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த ஸ்டோரியை நினைவு கூர்ந்து இது உடைஞ்சதுனாலதான் இது எவ்வளவு அழகா என்ன பண்ணிருக்கு வந்திருக்கு அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஞாபகம் வச்சுக்குவாங்க. தேவ பிள்ளைகளே, அதே மாதிரிதான் உடைக்கப்படுறது ஒரு ஆசீர்வாதம். நான் சொல்றது புரியுதா? ஃபேமிலி உடைக்கப்பட்டிருக்குன்னா அது ஆசீர்வாதம். அது யாருக்கு? ஒரு மனுஷனே உடைக்கப்பட்ட பொருள் எடுத்து ஒரு தங்கத்தை பூசி வர்ணம் பூசி ஒரு வெளியேற பொருளாய் மாற்ற முடியுமானால், உடைக்கப்பட்ட உன் வாழ்க்கை குடும்பத்தை உன் தேவனாகிய கர்த்தர் கையில கொடுத்தீங்கன்னா எவ்வளவு அருமையா அவர் மாற்ற முடியும். Hallelujah. He will bring good out of worse. இருக்கிறதுலே ஒண்ணுமே இல்லாதல இருந்து அவரால் நன்மையை கொண்டு வர முடியும் குடும்பத்தில இருந்து. ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட உன் வாழ்க்கையில இருந்து அவர் என்ன பண்ண முடியும்? He can make something good out of your bad. உடைக்கப்படுறது நல்லது. உன் குடும்பம் உடைக்கப்பட்டிருக்கா? நல்லது. தேவனாகிய கர்த்தருடைய கரங்கள்ல அப்படி எடுத்து கொடுங்க. அழகாக அதை வர்ணம் பூசி உன் குடும்பத்தை அழகாக சீர்குலைந்த உன் குடும்பத்தை அழகாக ஒரு முழுமையான குடும்பமாக என் தேவனாகிய கர்த்தரால மாற்ற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? நீங்க உங்க குடும்பம் சீர்குலைந்துதான் இருக்கும். எல்லாரும் there is no perfect family. நான் சொல்ற எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரு குடும்பம் முழுமையான குடும்பம் இல்லை. ஆனா நம்ம அதோட வாழக்கூடாது. நம் ஒத்துழைக்கிற பழக்கம் இருக்கும்னா சீர்குலைந்த நம் குடும்பத்தை முழுமையான குடும்பம் தேவன் மாத்தி தர முடியும். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஃபேமிலி, ஒரு அழகான குடும்பமாக நாம் ஒத்துழைப்போமானால் கர்த்தர் நிச்சயம் செய்ய முடியும். கர்த்தருடைய கரம் உன் குடும்பத்து மேல பராக்கிரமங்கள் செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. He will discipline you. அவர் என்ன பண்ணுவார்? நம்மள முதல் வசனம் பார்த்தோமே, அவர் என்ன பண்ணார்? என்னைய வெகுவாய் தண்டித்தார். இன்னைக்கு நம்ம 7 பழக்கங்கள் பார்த்தோம், அதெல்லாம் தண்டிப்புக்குரிய பழக்கம். இந்த பழக்கங்களை நம்ம எடுத்து போட்டோம்னா அழகான குடும்பமா என் குடும்பம் மாறிடும். வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க சொல்ல கரங்களை உயர்த்தி எழுமி நிலுங்க பார்க்கலாம். கண்களை மூடி நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம்.